விசிடி நம்பரு 515 கோயல் பாலம் தமிழ்நாடு. முரளி டேட்டு 1/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 16/9/2006. आज की मुरली है 1 मई 1967 का प्रातः क्लास. இன்றைய முரளியா இருக்குது 1 மே 1967 மார்னிங் கிளாஸ். फर्स्ट में 67 फर्स्ट में 67 मॉर्निंग क्लास. मॉर्निंग क्लास. अधिकार चला है बदल जाए दुनिया न बदलेंगे हम. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது பதல் ஜாய் துனியா ந பதலேங்கே ஹம். அப்படின்னா உலகம் மாறி போயிட்டாலும் நாங்க மாற மாட்டோம். दुनिया बदल जाए लेकिन बाबा से जो हमने वायदा किया है உலகம் மாறிட்டாலும் கூடயும் பாபா கிட்ட நம்ம என்ன சத்தியம் பண்ணிருக்கோமோ हम नहीं बदलेंगे. நாம மாற மாட்டோம். गीत की पहली लाइन में कुछ अर्थ है. பாட்டினோட ஃபர்ஸ்ட் லைன்ல ஏதோ அர்த்தம் இருக்குது. क्या? என்ன? कि सारी दुनिया एक तरफ हो जाए முழு உலகம் ஒரு சைடு ஆயிட்டாலும் और हम பிறகு நாம एक तरफ हो जाए. ஒரு சைடு ஆயிட்டாலும் अकेले रह जाए ஒண்டியாக ஆயிட்டாலும் तो भी हम बाप का साथ ஆனாலும் நாம அப்பாவோட துணைன்றது அப்படின்னா அப்பாக்கு அப்பா கூடன்றது नहीं छोड़ेंगे. அப்பாவை நாம விட மாட்டோம். तो पहली लाइन गीत की अर्थ सहित है. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாட்டினோடது எப்படின்னா அர்த்தம் கூட இருக்கு. बाकी सारा गीत किसी काम का नहीं है. மற்றபடி முழு பாட்டு எதுக்குமே யூஸ் இல்ல. जैसे गीता में भगवान वाच எப்படி கீதைல பகவான் சொல்லிருக்காங்க मनमना भव ममत्याजी भव, ये अक्षर ठीक है. மன்மனா பவ மத்யாஜி பவ இந்த அர்த்தம் கரெக்டாக இருக்கு. दो बातें गीता में खास बताई. ரெண்டு விஷயங்கள் கீதால விசேஷமாக சொல்லிருக்காங்க. मनमना भव मना மன்மனா பவ் அப்படின்னா मेरे में अपने मन को तिरोहित कर दे. எனக்குள்ள தன்னோட மனத எப்படின்னா ஒன்றிடு समाधि அடக்கிடு. अपने जो भी संकल्प हैं उन संकल्पों को தன்னோட ஏதெல்லாம் சங்கல்பங்கள் இருக்குதோ அந்த சங்கல்பங்களை मेरे मन में समाधि. என்னோட மனதுல ஒன்றிடு. मेरे संकल्पों में समाधि. என்னோட சங்கல்பங்கள்ல ஒன்றிடுன்னு சொல்றாங்க. है ना? तेरे जो भी संकल्प हैं அப்படின்னா உன்னோட ஏதெல்லாம் சங்கல்பங்கள் இருக்குது वो मेरे संकल्प के अनुकूल होना चाहिए. அது என்னோட சங்கல்பத்துக்கு அனுகூலமாக அப்படின்னா அதுக்கு பேரலாக இருக்கணும், அது மாதிரியே இருக்கணும். कोई भी संकल्प मात्र भी எந்த சங்கல்பங்கள் கூடயும் मेरे संकल्पों के विपरीत என்னோட சங்கல்பங்களுக்கு விபரீதமாக नहीं होना चाहिए. இருக்கக்கூடாது. उसे कहेंगे मनमना भव. அதுக்கு சொல்வாங்க மன்மனா பவ. जब संकल्प मात्र भी विपरीत नहीं होंगे இப்போ சங்கல்பங்கள் கூடயும் விபரீதமாக இல்லைன்னா तो वाचा भी அப்போ வாச்சா கூடயும் विपरीत नहीं चलेगी. விபரீதமாக நடக்காது. और वाचा और संकल्प பிறகு பேச்சு சங்கல்பம் जब समान हो जाएंगे बाप समान
எப்போ சமமாயிடுதோ அப்பாக்கு சமமாயிடுதோ तो कर्मेंद्रिया भी कंट्रोल हो जाएंगे. அப்போ கர்மேந்திரியங்கள் கூடயும் கண்ட்ரோல் ஆயிடும்னு சொல்றாங்க. कोई भी कर्म ऐसा नहीं होगा எந்த செயல்கள் கூடயும் அப்படி ஆகாது जो श्रीमत के இது ஸ்ரீமத்துக்கு खिलाफ हो. விபரீதமாக இருக்கிற போல இருக்காது. ये हुई पहली बात இதா இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம். जो गीता में मुख्य है. என்ன கீதல முக்கியமானதா இருக்குது. मनमना भव. மன்மனா பவ. उसके बाद दूसरी बात आती है मद्याजी भव. இதுக்கு நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் எது வருதுன்னா மத்யாஜி பவ. मत मना मेरे लिए. மத்தனா எனக்காக. याजी माना யாஜி என்ன कर्म करने वाला. செயல்களை செய்யக்கூடியவங்க. यजन करने वाला भव. யஜனம் பண்ணக்கூடியவங்க பவ. माना जो भी कर्म कर அப்படின்னா ஏதெல்லாம் செயல்களை செய்யி वो मेरे लिए कर. அது எனக்காக செய்யி. स्वार्थ के लिए नहीं. சுயநலக்காக இல்ல. मेरे लिए अर्थात परमार्थ के लिए. எனக்காக அப்படின்னா பரமார்த்தக்காக அப்படின்னா மத்தவங்களுக்காக மத்தவங்களோட நன்மைக்காக. मैं अपने लिए कुछ नहीं लेता हूँ. நான் எனக்காக எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. माना शिव ज्योति बिंदु जो जन्म मरण के चक्र से न्यारा है. அப்படின்னா சிவ் ஜோதி பிந்து யாரு ஜனன மரண சக்கரத்திலிருந்து தனிப்பட்டவங்க இருக்காங்க. वो अपने लिए कुछ नहीं चाहता. அவங்க தனக்காக எதுவுமே விருப்பப்படுறது இல்ல. क्यों? ஏன்? वो सिर्फ परमार्थी है. அவங்க வெறும் பரமார்த்தி அப்படின்னா மத்தவங்களோட நன்மை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. स्वार्थी नहीं है. சுயநலவாதி இல்ல. स्वार्थी वो होते हैं जिनको अपना रथ होता है. சுயநலவாதிகள் யாருன்னா யாருக்கு அவங்களோட ரத்தம் இருக்குமோ அவங்களுக்கு சொல்வாங்க. मेरे तो अपना शरीर ही नहीं है. எனக்கு என்னோட சரீரமே இல்ல. रथ ही नहीं है. ரத்தமே இல்ல. तो मैं स्वार्थी कैसे हो सकता हूँ? அப்ப நான் சுயநலவாதி எப்படி ஆக முடியும்? मैं अकेला ही हूँ நான் ஒண்டியாதான் இருக்கேன். जो सदैव परमार्थी हूँ. யாரு சதா மத்தவங்களுக்கு நன்மை செய்பவர் ஆயிருக்கேன். विश्व कल्याणकारी हूँ. உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவன் ஆயிருக்கேன். मुझे अपने कल्याण की कोई चिंता எனக்கு என்னோட நன்மைக்கான கவலை नहीं है. இல்ல. क्यों? ஏன்? क्योंकि मैं तो शरीर ही नहीं लेता. ஏன்னா நானு சரீரமே எடுத்துக்கிறது இல்ல. गर्भ से जन्म ही नहीं लेता. கர்ப்பம் மூலமாக ஜென்மத்தையே எடுத்துக்கிறது இல்ல. न सुख लेता हूँ और न दुख लेता हूँ. சுகத்தையும் எடுத்துக்கிறது இல்ல, துக்கத்தையும் எடுத்துக்கிறது இல்ல. सुख दुख से परे हूँ சுகம் மற்றும் துக்கத்திலிருந்து தனிப்பட்டவன் और ஆயிருக்கேன். सदैव हूँ. பிறகு சதா இப்படியே தான் இருக்கேன். इसलिए मुझे सदा शिव कहा जाता है. அதனாலதான் எனக்கு சதா சிவனன் சொல்லப்படுகிறேன். सदैव कल्याणकारी. சதா நன்மை செய்பவன் ஆயிருக்கேன். 5000 वर्ष का सृष्टि रूपी जो रंगमंच है 5000 வருஷங்களினோட சிருஷ்டி ரூபமான நாடக மேடை என்ன இருக்குது. उसमें मैं कभी भी அதுல நான் எப்பவுமே अकल्याणकारी पार्ट தீமை செய்யக்கூடியவனாக नहीं बजाता हूँ. அந்த பார்ட் என்றது செய்ய மாட்டேன். तो पहली बात मनमना भव அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் மன்மனா பவ. और दूसरी बात मध्याजी भव. பிறகு இன்னொரு விஷயம் மத்யாஜி பவம். जो भी तू कर्म कर ஏதெல்லாம் நீ செயல்களை செய் वो मेरे को अर्पण कर. அது எனக்காக அர்ப்பண செய். मेरे लिए कर. எனக்காக செய். आंखों से देखता है கண்களால பாக்குறேன். तो भी किसके लिए देखता है? அது ஆனாலும் எதுக்காக யாருக்காக பாக்குறேன்? कि जिस आत्मा को भी देखता है எந்த ஆத்மாவையும் பாக்குறியோ जो भी प्रकृति के पंचभूतों को देखता है ஏதெல்லாம் இயற்கையினோட 5 பூதங்களை பாக்குறேன்
जो भी संबंधी को देखता है ஏதெல்லாம் உறவினர்களை பாக்குற वो दृष्टि में भाव रहे அந்த திருஷ்டில பாவனை இருக்கணும். कि वो बाप का बन जाए. என்னன்னா அவங்க அப்பாவோட குழந்தை ஆயிடணும்னு. बाप का बनेगा அப்பாவோட குழந்தை ஆயிட்டாங்கன்னா तो सात्विक बन जाएगा. அப்போ சாத்விகம் ஆயிடுவாங்க, सतो प्रधान बन जाएगा, சதோ பிரதானம் ஆயிடுவாங்க, नई सृष्टि के लायक बन जाएगा. புது சிருஷ்டிக்காக தகுதியுடையவங்களாக ஆயிடுவீங்க. तो प्रकृति के 5 तत्व भी सात्विक बनेंगे. அப்போ இயற்கையினோட 5 தத்துவங்கள் கூடயும் சாத்விகம் ஆச்சுன்னா और आत्माएं भी அது ஆயிடுச்சு ஆகும். பிறகு ஆத்மாக்கள் கூடயும் सात्विक बनेंगे. சாத்விகம் ஆயிடுவாங்க. तो ये 2 अक्षर ठीक हैं அப்போ இந்த 2 வார்த்தைகள் சரியாக இருக்குது गीता में. கீதையில मनमना भव மன்மனா பவ मध्याजी भव. மத்யாஜி பவ. बाकी सारी गीता में कुछ भी नहीं है. மற்றபடி முழு கீதையில எதுவுமே இல்ல. क्योंकि वो गीता मनुष्यों की लिखी हुई है. ஏன்னா அந்த கீதா மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்குது. मनुष्य மனிதன் मन वाले होते हैं. மனது இருக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. उनका मन कभी स्थिर नहीं होता है. அவங்களோட மனசு எப்பவுமே நிலைச்சிருக்கிறது இல்ல, चंचल होता है. சஞ்சலமாக இருக்கும். चंचल मन சஞ்சலமான மனது स्थिर हो ही नहीं सकता. அது ஸ்திரம் ஆகவே ஆகாது, நிலைக்கவே நிலைக்காது. तो अब तुम बच्चे जान गए. அதாவது இப்போ குழந்தைகளான நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. अभी भगवान किसको कहा जाता है? இப்போ பகவானன் யாருக்கு சொல்லப்படுகிறது? ये तुम बच्चों ने जाना है. இது குழந்தைகளான நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. क्या जाना है? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? जो इस सृष्टि पर யார் இந்த சிருஷ்டில सबसे जास्ती भाग्यवान है. எல்லாத்தை விட அதிக பாக்கியசாலி ஆயிருக்காங்க. उसी में वो निराकार शिव आकर के யாரு இந்த சிருஷ்டில எல்லாத்தை விட அதிக பாக்கியசாலியா இருக்காங்களோ அவங்கள சிவன் வந்து भगवान बन करके प्रत्यक्ष होता है. பகவானாக பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. भगवान பகவான் जब प्रत्यक्ष होता है எப்போ பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ तो संसार அப்போ உலகம் एकदम उसे नहीं जान पाता. ஒரே டைம்ல அவங்கள ஒன்னும் புரிஞ்சுக்க முடியறதில்ல, ஒரே அடியா புரிஞ்சுக்க முடியறதில்ல. तुम बच्चे तो अच्छी रीति जानते हो. குழந்தைகளான நீங்க நல்லபடியாக தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். भगवान वास्तव में शिव बाबा को कहा जाता है. பகவான் சொல்லி வாஸ்தவத்துல சிவ பாபாக்கு சொல்லப்படுகிறாங்க. क्या? என்ன? अकेले शिव को भी नहीं. இப்போ வெறும் சிவனுக்கு மட்டுமே இல்ல, किसको? யாருக்கு? शिव बाबा को कहा जाता है. சிவ பாபாக்கு சொல்லப்படுகிறது. शिव बाबा आकर के சிவ பாபா வந்து शिवालय स्थापन करते हैं. சிவாலய ஸ்தாபனை செய்யறாங்க. ये काम दुनिया में और कोई नहीं कर सकता. இந்த வேலை உலகத்துல வேற யாரால கூடயும் செய்ய முடியறதில்ல. क्या? என்ன? जो भी मनुष्य मात्र हैं யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க मनुष्य को नर कहा जाता है. மனிதர்களுக்கு நரன் சொல்லப்படுகிறது. नर நரன் जो कुछ भी करता है, ஏதெல்லாம் செய்யறாங்க, जो भी रचना रचता है, ஏதெல்லாம் படைக்கிறாங்க, वो नरक बनाता है. அது நரகத்தை உருவாக்குறாங்க. क्या? என்ன? मनुष्य मात्र क्या बनाते हैं?
மனிதர்களெல்லாம் என்ன செய்றாங்க? नरक। நரகம். और भगवान क्या बनाते हैं? பிறகு பகவான் என்ன செய்றாங்க? स्वर्ग। ஸ்வர்க்கம். क्यों? ஏன்? आत्मा भी ज्योति बिंदु ஆத்மாவு ஜோதி பிந்து, और भगवान भी ज्योति बिंदु। பிறகு பகவான் ஜோதி பிந்து. फिर उनके लिए कह दिया नरक बनाते हैं, அவங்களுக்காக சொல்லிட்டாங்க நரகத்தை உருவாக்குறாங்கன்னு. और भगवान स्वर्ग बनाते हैं। பிறகு பகவான் ஸ்வர்கத்தை உருவாக்குறாங்க. क्या अंतर है? என்ன வித்தியாசமா இருக்கு? भगवान अपने लिए कुछ भी नहीं लेता। பகவான் தனக்காக எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. निस्वार्थी है, சுயநலம் இல்லாதவர், परमार्थी है। மத்தவங்களுக்கு நன்மை செய்பவர். इसलिए அதனால उनके लिए कहा जाता है அவருக்காக சொல்லப்படுகிறது कि वो एक ही ऐसा है அந்த ஒருத்தர் தான் அப்படி இருக்காங்க. जो इस दुनिया को शिवालय बनाने वाला है। யாரு இந்த உலகத்தை சிவாலயமாக ஆக்கக்கூடியவர். ऐसा आलय எப்படிப்பட்ட ஆலயம்? शिव आलय। சிவ ஆலய. शिव माना कल्याणकारी। சிவனா நன்மை செய்பவர். कैसा घर बनाता है दुनिया को? कल्याणकारी घर बना करके जाता है। எப்படிப்பட்ட வீடாக ஆக்குறாங்க உலகத்தை? நன்மைக்கான வீடாக உருவாக்கி போகிறாங்க இந்த உலகத்தை. कल्याणकारी दुनिया बना करके जाता है। நன்மைக்கான உலகம் உருவாக்கிட்டு போகிறாங்க. और जो भी मनुष्य मात्र है வேற யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க वो सब वैश्यालय बनाते हैं। அவங்க எல்லாருமே வைஷாலயத்தை உருவாக்குறாங்க. क्या? என்ன? क्योंकि बुद्धि मन चंचल है। ஏன்னா புத்தி மனது சஞ்சலமாக இருக்குது. तो चंचल होने के कारण कभी स्थिर அதாவது சஞ்சலமாக இருக்கிற காரணத்தினால எப்பவுமே நிலைக்கிறது होता ही नहीं। எப்பவுமே நிலைக்கிறது இல்ல. जब तक भगवान बाप आकर न आए எப்போ வரைக்கும் பகவான் அப்பா வர்றது இல்லையோ, बताए कि तुम नीचे गिर रहे हो, எப்போ வரைக்கும் அவங்க வந்து சொல்லுறது இல்லையோ நீங்க கீழே விழுந்துட்டு இருக்கீங்கன்னு, तुम दुख में जा रहे हो, நீங்க துக்கத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, तुम नरक में जा रहे हो, रौरव नरक में, நீங்க நரக்கத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, घोरமான நரக்கத்துக்கு. तब हमारी बुद्धि में आता है அப்ப நம்மளோட புத்தியில வருது, कि अरे அரே हम तो नीचे उतरते जा रहे हैं। நாங்க கீழே இறங்கிட்டே போயிட்டு இருக்கோம். देखिए दुनिया क्या समझती है? இல்லன்னா உலகம் என்ன நினைச்சுக்குது? मैं अलमारियां अटारियां जो बनती चली जा रही है, இந்த அரண்மனைகள் பேலஸ்கள் இதெல்லாமே உருவாக்கிட்டே என்ன போயிட்டு இருக்கு. उन्हें देखकर मनुष्य की बुद्धि में क्या बैठा हुआ है? அத பாத்துட்டு மனிதர்களோட புத்தியில என்ன உட்கார்ந்து இருக்குது? कि अरे ये दुनिया तो அரே இந்த உலகம் स्वर्ग बनती जा रही है। ஸ்வர்கமாயிட்டு இருக்குது. बाप कहते हैं ये स्वर्ग नहीं बनती है, அப்ப சொல்றாங்க இது ஸ்வர்கம் ஒன்னும் ஆகிறது இல்ல, ये तो माया का இது மாயாவினோட पांप है 100-200 वर्ष के अंदर का। மாயாவினோட பாம்பா இருக்குது 100 வருஷம் 200 வருஷத்துல இருந்து. वास्तव में வாஸ்தவத்துல मैं कोई अल्पकाल का स्वर्ग नहीं बनाता हूँ, நான் கொஞ்ச நேரத்துக்கான ஸ்வர்கத்தை ஒன்னும் உருவாக்குறது இல்ல, मैं तो लंबे समय का सुख देता हूँ। நானு நீண்ட காலத்தினோட சுகத்தை குடுக்கறேன். 1000 वर्ष 2500 வருஷங்கள் पूरे 21 जन्म तुम सुख में रहते हो। முழுமையாக 21 ஜென்ம வரைக்கும் நீங்க முழுமையாக சுகத்துல இருப்பீங்க. ऐसी सुख की दुनिया कोई नहीं बना सकता। இப்படிப்பட்ட சுகத்துக்கான உலகத்தை யாருமே உருவாக்க முடியாது. उसको कहा जाता है शिवालय। அதுக்கு சொல்லப்படுகிறது சிவாலய. बाकी 2500 वर्ष तो दुनिया चलती है, மற்றபடி 2500 வருஷங்கள் என்ன உலகம் நடக்குதோ वो कौन बनाता है? அது யாரு உருவாக்குறாங்க? रावण, माया रावण है, वैश्य माया रावण बनाता है, மாயா ராவண உருவாக்குறாங்க. वैश्यालय। மாயா ராவணன் வைஷாலயத்தை உருவாக்குறான். विष
விஷ और वैश्य। விஷம் பிறகு வைஷ்ய. विशियस விஷயஸ் அப்படின்னா விகாரி, को कहा जाता है वैश्य। அவங்களுக்கு சொல்லப்படுகிறது வைஷ்ய. वो द्वापर युग से बनता है। அது துவாபர் யுகத்திலிருந்து ஆகுறாங்க. वो द्वैतवादी युग है। அது இரட்டைவாதி யுகம் ஆயிருக்குது. मैं आकर के நான் வந்து एक मत स्थापन करता हूँ ஒரு டைரக்ஷனை உருவாக்குறேன். और विषय विकारी जो होते हैं பிறகு யாரு விஷய விகாரிகள் இருப்பாங்களோ वो आकर के द्वैत बना देते हैं। அவங்க வந்து இரட்டைவாதத்தை உருவாக்குறாங்க. दो दो मतें, दो दो धर्म, ரெண்டு டைரக்ஷன்ஸ், ரெண்டு தர்மங்கள், दो दो राज्य, दो ரெண்டு ராஜ்யங்கள், दो भाषाएं, ரெண்டு மொழிகள். तो आपस में झगड़ा और होने लग पड़ता है। அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா சண்டை போட்டுக்கிறதுக்காக ஆரம்பம் செய்யறாங்க. दुनिया में भी जो वैश्यालय होते हैं वहाँ झगड़ा टंटा लगा ही रहता है। உலகத்துல கூட எங்க வைஷாலை இருக்குதோ அங்க சண்டை சச்சரவு அந்த அதெல்லாம் இருக்கதா செய்யும். जितनी प्योरिटी होगी परिवार में பரிவாரத்துல எவ்வளவு பியூரிட்டி இருக்குமோ उतनी पीस और प्रॉस्पेरिटी दिखाई पड़ेगी। அந்த அளவுக்கு பீஸ் பிறகு ப்ராஸ்பரிட்டி தென்படும். चाहे वे लौकिक दुनिया का परिवार हो இப்போ அது லௌகிக உலகத்தினோட பரிவாரம் இருக்கலாம், और चाहे वो अलौकिक ब्राह्मणों की दुनिया का परिवार हो। இல்லைன்னா அது அலௌகிக பிராமண பரிவாரங்களினோட அலௌகிக பிராமண உலகத்தினோட பரிவாரம் இருக்கலாம். प्योरिटी होगी பியூரிட்டி இருந்ததுன்னா तो पीस, प्रॉस्पेरिटी அப்போ பீஸ் ப்ராஸ்பரிட்டி और यूनिटी दिखाई देगी। அப்போ யூனிட்டி தென்படும். यूनिटी माना யூனிட்டி என்ன? संगठन। சங்கடனை. और प्योरिटी नहीं होगी பிறகு பியூரிட்டி இல்லைன்னா तो द्वैतवाद होगा। அப்போ இரட்டைவாதி இருக்கும். एक बात कहेगा, दूसरा दूसरी बात कहेगा, ஒருத்தர் ஒரு பேச்ச பேசுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பேச்ச பேசுவாங்க, तीसरा तीसरी बात कहेगा, झगड़ा टंटा शुरू हो जाएगा। மூணாவது பேரு மூணாவது இத சொல்வாங்க. அப்ப என்ன ஆகும்னா சண்டைன்றது ஏற்படும். एक काम करना पसंद करेगा, दूसरा दूसरा काम करना पसंद करेगा। ஒருத்தர் ஒரு வேலையை பண்றதுக்கு விருப்பப்படுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு வேலையை பண்றதுக்காக விருப்பப்படுவாங்க. एकता दिखाई नहीं पड़ेगी। ஏக்தா அப்படின்னா ஒற்றுமைன்றது தென்படாது. तो ये भगवान बाप ही है அதாவது இது பகவான் அப்பா தான் இருக்காங்க, जो आकर के स्वर्ग स्थापन करते हैं, யாரு வந்து ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யறாங்க, शिवालय बनाते हैं इस दुनिया को। இந்த உலகத்தை சிவாலயமாக ஆக்குறாங்க. चलो சரி, शिवालय तो बनाते हैं, சிவாலயம் என்றது ஆக்குறாங்க தான். लेकिन शिवालय बनाने के लिए आते कहाँ हैं? ஆனா சிவாலயத்தை உருவாக்குறதுக்காக எங்க வராங்க? वैश्यालय में। வைஷ்யாலயத்துல. बाप आकर के बताते हैं घर घर में वैश्यालय है। அப்பா சொல்றாங்க வந்து ஒவ்வொரு வீட்டுல கூடயும் வைஷாலயம் இருக்குது. कोई घर ऐसा नहीं है जिसमें யாரோட வீடு கூட இப்படி இல்ல. எதுல? वैश्यालय न हो। இதுக்குள்ள வைஷாலயம் இல்லாம இல்ல. सारी दुनिया में जब ये हालात हो जाती है तो ऐसे முழு உலகத்துல எப்போ இப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுதோ वैश्यालय में मैं आता हूँ। அதாவது அப்படிப்பட்ட வைஷாலயம் நான் வரேன், வைஷாலயத்துல நான் வரேன். कहाँ आता हूँ? இங்க वैश्यालय में आता हूँ வைஷாலயத்துக்கு வரேன். और वैश्यालय को பிறகு வைஷாலயத்தை शिवालय बनाता हूँ। சிவாலயமாக ஆக்குறேன். कहाँ आता हूँ? எங்க வரேன்? वैश्यालय में आता हूँ வைஷாலயத்துக்கு வரேன். और वैश्यालय को शिवालय பிறகு வைஷாலயத்தை சிவாலயமாக. बनाता हूँ। शिवालय में एक की पूजा, சிவாலயத்துல ஒருத்தருக்கு பூஜை நடக்குது.
और वैश्यालय में பிறகு வைஷாலயத்துல अनेकों की पूजा करनी पड़ती है। நிறைய பேருக்கு பூஜையை செய்ய வேண்டியதாக இருக்கும். खुद आकर के कहते हैं, சுயம் வந்து சொல்றேன், मीठे मीठे से कितले இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளே, लाडले रूहानी बच्चों, அன்பான ஆன்மீக குழந்தைகளே, तुम मेरी बात सुनते तो हो ना? நீங்க என் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? सुनती तो आत्मा ही है। கேக்குறது ஆத்மா தான் கேக்குது. क्या? என்ன? जो आत्मिक स्थिति वाली आत्माएं होंगी वो सुनेंगी। யாரு ஆத்மிக ஸ்திதியில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க கேட்பாங்க. जो देहाभिमानी होंगे वो तो யாரு एक कान से सुनेंगे, दूसरे कान से தேகாபிமானிகள் இருக்காங்களோ அவங்க ஒரு காதால கேட்பாங்க, இன்னொரு காதால निकाल देंगे। விட்டுடுவாங்க. तो भगवान बाप की बात सुनती है आत्मा। அதாவது பகவான் அப்பாவினோட பேச்சு ஆத்மா கேக்குது. कौन सी आत्मा है? எந்த ஆத்மா? 500-700 करोड़ आत्माएं नहीं है। 500 கோடி 700 கோடி ஆத்மாக்கள் இல்லையா? हैं? भाग्यशाली आत्मा ही जान सकते हैं पिताजी। आत्माएं तो है, ஆத்மாக்கள் தான் இருக்காங்க, लेकिन वो खंडित आत्माएं हैं। ஆனா அவங்க கண்டித்த ஆத்மாக்கள் இருக்காங்க. 84 जन्म लेने वाली 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடிய नहीं है। ஆத்மாக்கள் இல்ல. पक्की आत्मा 84 जन्म लेने वाले பக்கா ஆத்மாக்கள் 5000 वर्ष सच रूपी रंगमंच पर पार्ट बजाने वाली आत्माएं பக்கா ஆத்மாக்கள் 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடியவங்க 5000 வருஷங்கள் இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல பாட் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் नहीं। இல்ல. तो जो पक्की पक्की आत्माएं ही नहीं है, இப்போ பக்கா பக்கா ஆத்மாக்களே இல்லன்னா वो आत्मिक स्थिति का पार्ट அவங்க ஆத்மிக ஸ்திதியினோட பாட்டு नहीं बजा पाते அவங்களால பாட் செய்ய முடியறது இல்ல. और भगवान की बात भी பிறகு பகவானோட பேச்ச கூடயும் नहीं सुनते। கேட்க முடியறது இல்ல, கேக்குறது இல்ல. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि हम आत्मा अविनाशी है। ஆத்மாக்களா இருக்கிற நாம அவினாஷியா இருக்கோம். क्या? என்ன? ये तुम जानते हो, இது உங்களுக்கு தெரியும், वो नहीं जानते। அவங்களுக்கு தெரியாது. कौन யாரு? है? 500-700 करोड़ दुनिया वाले तो नहीं जानते। 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்களுக்கு தெரியாது, वो ब्राह्मण तथा कथित அந்த உலகத்தினருக்கு தெரியாது. ஆனா அந்த பிராமணர்கள் பெருக்காக பிராமணர்கள் जो अपने को ब्राह्मण कहते हैं யாரு தன்னை பிராமணர்கள்னு சொல்லிக்கிறாங்க वो भी नहीं जानते। அவங்களுக்கு கூடயும் தெரியாது. क्या? என்ன? क्या नहीं जानते? என்ன தெரியாது? है? हम कैसे कि हम आत्मा अविनाशी है, अविनाशी रंगमंच पर पार्ट बजाने वाले हैं। நம்ம ஆத்மாக்கள் அவினாஷியா இருக்கிறோம், அவினாஷி நாடக மேடை மேல பாட் செய்யக்கூடிய ஆத்மாக்கள். इस रंगमंच पर हमारा पार्ट कभी இந்த நாடக மேடை மேல நம்மளோட பாட்டு எப்பவுமே नष्ट नहीं होता। நஷ்டம் ஆகுறது இல்ல. आत्मा अविनाशी है तो उसका पार्ट भी कैसा होना चाहिए? இப்ப ஆத்மா அவினாஷின்னா அவங்களோட பாட்டு கூட எப்படி இருக்கணும்? अविनाशी पार्ट होना चाहिए। அவினாஷி பாட்டாக இருக்கணும். जो आत्माएं 1-2 जन्म पार्ट बजाती है उनका अविनाशी पार्ट कहेंगे या विनाशी पार्ट कहेंगे? है? उनका तो विनाशी पार्ट हो गया। அவங்களுக்கு வினாஷி பாட்டு ஆயிடுச்சு. अच्छा, சரி, सत्य अविनाशी होता है உண்மையானது அவினாஷியாக இருக்குமா कि विनाशी होता है? இல்லன்னா வினாஷியாக இருக்குமா? सत्य अविनाशी होता है। உண்மைன்றது அவினாஷியாக இருக்கும். तो जो आत्माएं जितनी अविनाशी उतनी ज्यादा सच्ची, क्योंकि अविनाशी पार्ट बजाने वाली है। और जो ஏன்னா அவினாஷி பாட்டை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. आत्माएं
பிறகு எந்த ஆத்மாக்கள் जितना ही उनका पार्ट எந்த அளவுக்கு அவங்களோட பாட்டு विनाश को प्राप्त हो जाता है, விநாசத்தை அடையுதோ, माने कम जन्म लेने वाली है, அப்படின்னா கம்மி ஜென்மத்தை எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க, उतनी ही அந்த அளவுக்கே झूठी होंगी। பொய்யாக இருப்பாங்க. क्या? என்ன? क्योंकि वो आती ही कैसी दुनिया में है? गिरती कला की दुनिया में आती है। मान लो कलयुग में आती है, ஃபார் எக்ஸாம்பிள் கலியுகத்துல வராங்க, उनका जन्म ही कलयुग में होता है, அவங்களோட ஜென்மமே கலியுகத்துல ஆகுது. कलेश के युग में। கலா கிளேஷ் அப்படின்னா சண்டை சச்சரவினோட யுகத்துல. तो कलयुग तो झूठ खंड है ना। அப்போ கலியுகம் பொய்யான கண்டமா இருக்கு இல்லையா? तो कलयुग तो झूठ खंड है ना, அப்போ கலியுகம் பொய்யான கண்டமா இருக்குது இல்லையா? जिसका जन्म ही झूठ खंड में हो யாரோட ஜென்மமே பொய்யான கண்டத்துல இருக்குதுன்னா वो झूठी होगी या सच्ची होगी? அவங்க பொய்யாக இருப்பாங்களா இல்லன்னா உண்மையானவங்களாக இருப்பாங்களா? झूठी होगी। பொய்யாதான் இருப்பாங்க. तो तुम्हारी बुद्धि में है அப்போ உங்களோட புத்தியில இருக்குது कि हम अविनाशी बाप के अविनाशी நம்ம அவினாஷி அப்பாவோட அவினாஷி बच्चे। குழந்தைகளா இருக்கிறோம். अविनाशी बाप कैसे? அவினாஷி அப்பா எப்படி ஆனாங்க? शिव ज्योति बिंदु तो 5000 वर्ष परमधाम में बैठ जाता है। சிவ் ஜோதி பிந்து 5000 வருஷங்கள் பரந்தாமத்துல உட்கார்ந்துடுறாங்க. वो कहाँ अविनाशी? அவங்க எங்க அவினாஷியா இருக்காங்க? आत्माओं का तो अविनाशी पार्ट है, ஆத்மாக்களோட அவினாஷி பார்ட்ன்றது இருக்குது. लेकिन शिव ज्योति बिंदु का अविनाशी पार्ट कहाँ है? ஆனா சிவ் ஜோதி பிந்து அவினாஷி பார்ட் எங்கிருந்து ஆச்சு? हाँ, जिस साकार शरीर में ஆமா, எந்த சாக்கார சரீரத்துல वो शिव ज्योति बिंदु आकर के पार्ट बजाता है, அந்த சிவ ஜோதி பிந்து வந்து பார்ட்ட செய்யறாங்க. वो शरीरधारी आत्मा அந்த சரீரதாரி ஆத்மா वो अविनाशी पार्ट बजाती है, அவங்க அவினாஷி பார்ட்ட செய்யறாங்க. उसको भगवान कहा जाता है। அவங்களுக்கு பகவான் சொல்லப்படுகிறாங்க. किसको? யாருக்கு? ज्योति बिंदु को नहीं। ஜோதி பிந்துக்கு இல்ல. किसको? யாருக்கு? ज्योति बिंदु जब साकार शरीरधारी में जो इस रंगमंच पर ஜோதி பிந்து எந்த சாக்கார சரீரத்துல இந்த நாடக மேடை மேல अविनाशी पार्ट बजाने वाला है। என்ன செய்யறாங்கன்னா, யாரு அவினாஷி பாட்ட செய்யக்கூடியவங்க இருக்காங்களோ 5000 वर्ष के लिए 5000 வருஷங்களுக்காக उनका पक्का पार्ट है, அவங்களோட பாட்டு பக்காக இருக்குது. और आत्माओं का पार्ट कट होगा, மத்த ஆத்மாக்களோட பாட்டு கட் ஆகும் कुछ न कुछ, கொஞ்ச நஞ்சம். लेकिन उनका पार्ट ஆனா அவங்களோட பாட்டு कट होने वाला नहीं है। கட் ஆக கூடியது இல்ல. ऑलराउंड पार्टधारी है। ஆல்ரவுண்ட் பாட்தாரி ஆயிருக்காங்க. तो तुम जानते हो ये देह तो अविनाशी विनाशी है। அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இந்த தேகம் வினாஷியா இருக்குது. हम आत्मा अपने पिता परमपिता परमात्मा से महावाक्य सुन रहे। நாங்க ஆத்மாக்கள் நம்மளோட அப்பா பரம்பிதா பரமாத்மா இடமிருந்து இந்த மகாவாக்கியங்கள் அவினாஷி மகாவாக்கியங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். ये उमंग उत्साह रहता है। இந்த ஊக்கம் क्या? உற்சாகம் இருக்குது. என்ன? हम किससे सुन रहे हैं? நம்ம யாரிடமிருந்து கேட்டுட்டு இருக்கிறோம்? हम अपने परमपिता परमात्मा से सुन रहे हैं। நாம நம்மளோட பரம்பிதா பரமாத்மா இடமிருந்து கேட்டுட்டு இருக்கோம். वो तथाकथित ब्राह्मण அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் किससे सुनते हैं? யாரிடமிருந்து கேக்குறாங்க? गुरु लोगों से। वो गुरु लोगों से सुनते हैं, देहधारी गुरुओं से सुनते हैं। குருக்கள் இருந்து கேக்குறாங்க, தேகதாரி குருக்கள் இடமிருந்து கேக்குறாங்க. भगवान बाप से डायरेक्ट பகவான் அப்பா இடமிருந்து டைரக்ட் नहीं सुनते हैं। और கேக்குறது இல்ல. பிறகு तुम डायरेक्ट लेते हो। நீங்க டைரக்ட் எடுத்துக்கிறீங்க. महावाक्य एक परमपिता परमात्मा के लिए होते हैं। மகாவாக்கியங்கள் ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் இருக்கும்.
क्या என்ன महावाक्य किसके होंगे? யாரோட மகாவாக்கியம் இருக்கும்? जो महान पुरुष होगा யாரு மகான் புருஷ் இருப்பாங்களோ उसके महावाक्य होंगे। அவங்களோடது மகாவாக்கியம் இருக்கும். पुरुष पुरी, புருஷ் புரி, ये शरीर रूपी पुरी, இந்த சரீர ரூபமான புரி. புரியன்னா நகரம். और शाह माना शयन करने वाला। ஷன்னா ஷென், அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்க கூடியவங்க. इस शरीर रूपी पुरी में இந்த சரீர ரூபமான நகரத்துல आराम से शयन करने वाला, நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துக்க கூடியது. कोई तकलीफ नहीं। எந்த விதமான கஷ்டமும் இல்ல. भले दुनिया में कितना भी बवंडर आता रहे, பலே உலகத்துல எவ்வளவு வேணும்னாலும் दुनिया கஷ்டங்கள் வரலாம். में कितनी भी परेशानी बढ़ती रहे, உலகத்துல எந்த அளவுக்கு வேணும்னாலும் இந்த தொல்லைகள் அதிகமாகலாம். विनाश की लीला होती रहे, விநாசத்தினோட லீலா ஆயிட்டே இருக்கலாம். लेकिन वो क्षीर सागर में आराम से लेटा हुआ है। ஆனா அவங்க பாலு கடல்ல அமைதி நிம்மதியாக சாஞ்சிருக்காங்க. कौन? யாரு? पुरुषोत्तम, புருஷோத்தம், महापुरुष। மகாபுருஷ். कैसा पुरुष? எப்படிப்பட்ட புருஷ்? महान पुरुष। மகான் புருஷ். वो विषय सागर में नहीं लेटा हुआ है, அவங்க விஷய கடல்ல ஒண்ணு சாஞ்சிருக்கல. सांप के ऊपर लेटा हुआ है और कहते हैं विषय सागर में नहीं लेटा हुआ है। பாம்பு மேல சாஞ்சிருக்காங்க, பிறகு சொல்றாங்க விஷக்கடல்ல சாஞ்சிருக்கலன்னு. अरे सांप तो कितने विषैले होते हैं। அரே பாம்பு எவ்வளோ அதுல பாய்சன் இருக்கும், விஷம் இருக்கும், विषय विकारी होते हैं। விஷய விகாரியாக இருக்கும். அது விஷம் நிறைஞ்சிருக்கும், விகாரியாக இருக்கும். तो क्षीर सागर में क्यों दिखाते हैं? அப்போ பாலு கடல்ல காமிக்கிறாங்க. इसलिए दिखाते हैं காமிக்கிறாங்கன்னா कि उनके संसर्ग संपर्क में आने वाले जो सांप रहे हैं, அவங்களோட தொடர்புல கனெக்ஷன்ல வரக்கூடிய பாம்புகள் என்ன இருக்காங்க, जन्म जन्मांतर के ஜென்ம ஜென்மாந்தரத்தினோடது, वो भी सहयोगी बन जाते हैं। ஜென்ம ஜென்மாந்தரத்துல வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்களும் உதவியாளர்களாக ஆயிடுறாங்க. वो भी रक्षक बन जाते हैं। அவங்க கூடயும் பாதுகாப்பு கொடுக்க கூடியவங்களாக ஆயிடுறாங்க. नहीं तो இல்லன்னா मनुष्य सांप से कितना डरते हैं। மனிதர்களுக்கு பாம்புனா பாம்பை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க. और वो शेषनाग को आराम की सैया बना करके सोते हैं। பிறகு அவங்க இந்த பாம்பு சேஷனாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாம்பினோட பெட் இருக்கு இல்லையா, அது எந்த அளவு எவ்வளவு நல்லபடியாக அந்த பாம்பை பெட் ஆக்கிட்டு அது மேல தூங்குறாங்க. तो महान पुरुष कहेंगे ना, அப்போ மகான் புருஷன் சொல்வாங்க இல்லையா. तो बाप आकर के அதாவது அப்பா पुरुषोत्तम बनाते हैं। புருஷோத்தம் ஆக்குறாங்க. जो भी पुरुष मात्र है, யாரெல்லாம் புருஷ் இருக்காங்களோ ஆத்மாக்கள் இருக்காங்க, उनको पढ़ाई पढ़ा करके அவங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்து पुरुषोत्तम नारायण जैसा बनाते हैं। புருஷோத்தம் நாராயண் போல ஆக்குறாங்க. बाकी जो भी महात्मा गुरुवादी हैं, மற்றபடி யாரெல்லாம் மகாத்மாக்கள் குருக்கள் எல்லாம் இருக்காங்க, उनके शब्दों को महावाक्य नहीं कहेंगे। அவங்களோட வார்த்தைகளுக்கு மகா வாக்கியம் சொல்றது இல்ல. क्या? என்ன? और गुरु जो कुछ भी सुनाते हैं, மத்த குருக்கள் ஏதெல்லாம் சொல்றாங்க वो महावाक्य नहीं है। அது மகா வாக்கியங்கள் இல்ல. महान वाक्य सिर्फ महान से महान पार्ट बजाने वाले पुरुषोत्तम नारायण के होते हैं। மகா வாக்கியங்கள் வெறும் எல்லாத்தை விட மகான் பாட் பண்ணக்கூடிய புருஷோத்தம் நாராயணது தான் இருக்கும். उनके अलावा அவங்கள தவிர और सब झूठे हैं।
மற்றபடி எல்லாருமே பொய்யானவங்க. सब पे कितने आ गए? எல்லாருக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டாங்க? எத்தனை பேர் सब வந்தாங்க? माना कितने? எல்லாருன்னா எத்தனை பேரு? जो भी 500-700 करोड़ मनुष्य मात्र हैं वो सब झूठे हैं. யாரெல்லாம் 700 750 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பொய்யானவங்க. इसलिए एक की सत्यनारायण की कथा गाई हुई है. அதனாலதான் ஒருத்தரோட சத்யநாராயணனோட கதை பாடப்பட்டிருக்குது. एक ही सच्चा है ஒருத்தர் தான் உண்மையானவர். और बाकी सब மற்றபடி எல்லாருமே झूठे. மற்றபடி எல்லாருமே பொய்யானவங்க. कितने भी बड़े बड़े अपन को कहलाने वाले हो, எந்த அளவுக்கு வேணும்னாலும் தன்னை ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிக்க கூடியவங்க இருக்கலாம். कितने भी बड़े से बड़े मान मर्तबा वाले हो, எவ்வளவு வேணும்னாலும் பெரிய பேரு புகழ எடுத்துக்க கூடியவங்களாக இருக்கலாம். वो सब झूठे हैं. அவங்க எல்லாருமே பொய்யானவங்க இருக்காங்க. उनके वाक्य भी झूठे हैं. அவங்களோட வாக்கியம் கூடயும் பொய்யானதா இருக்கு. क्या என்ன? इतने गुरु हैं दुनिया में, எத்தனை குருக்கள் இருக்காங்களோ உலகத்துல, सब आश्वासन देते हैं எல்லாருமே कि हम तुम्हारी गति सदगति करावेंगे. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா இந்த கேரண்டி கொடுக்கறாங்க. என்னன்னா சமாதானப்படுத்துறாங்க. என்னன்னா நாங்க உங்களுக்கு கதி சத்கதிய கொடுப்போம், भगवान से मिलावेंगे. பகவான் கூட சந்திக்க வைப்போம். लेकिन न खुद भगवान से मिलते हैं न खुद की सदगति होती है. ஆனா சுயம் கூடயும் பகவான் கூட சந்திக்கிறது இல்ல, சுயமுக்கு கதி சத்கதி கிடைக்கிறது இல்ல. न दूसरों की सदगति பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் கதி சத்கதி कर पाते हैं. கொடுக்க முடியறது இல்ல. ऐसे ही शरीर छोड़ के चले जाते हैं. அப்படியே சரீரத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. तो झूठे बाकी हुए ना. ये जो शिवो हम कह के बैठ जाते हैं, அப்போ பொய்யான விஷயங்கள் ஆயிடுச்சு இல்லையா? இவங்க யாரு? சிவோஹமன் சொல்லிட்டு உட்கார்றாங்க. क्या என்ன? जो गुरु लोग हैं क्या कह के बैठते हैं? குருக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்னன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாங்க. शिवो हम, சிவோஹம், शिव हमारे में प्रवेश है. நமக்குள்ள சிவன் பிரவேசம் பண்ணிருக்காங்க. शिवो हम का मतलब क्या हुआ? சிவோஹம்னா என்ன அர்த்தமா இருக்குது? शिव हमारे में प्रवेश है, हम शिव का स्वरूप है. சிவன் எனக்குள்ள பிரவேசம் ஆயிருக்காங்க, நமக்குள்ள பிரவேசம் ஆயிருக்காங்க, நாங்க சிவனோட ஸ்வரூபம் ஆயிருக்கோம். उनके तो बहुत गंदे वाक्य हैं. அவங்களோட வாக்கியங்கள் ரொம்ப அழுக்கான வாக்கியங்கள். என்ன? जो अपन को शिवो हम कह के बैठ जाते हैं, யாரு தன்னை சிவோஹமன் சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாங்க, उनके तो बहुत गंदे वाक्य हैं. அவங்களோடது ரொம்ப அழுக்கான வார்த்தைகள் இருக்கும். अरे அரே कैसे? எப்படி? अपने मनमत को देते हैं. मन में देते हैं. அவங்க சொல்றாங்க தன்னோட வழிமுறைய சொல்றாங்கன்னு. பாபா சொல்றாங்க தன்னோட வழிமுறைய சொல்றாங்களா? अच्छा அச்சா, अच्छा एक के अलावा सब झूठे बता दिए. சரி, ஒருத்தரை தவிர எல்லாருமே பொய்யன்னு एक சொல்லி, सच्चा ஒருத்தர் உண்மையானவர், और बाकी सब மற்றபடி झूठे. अच्छा त्रिमूर्ति में कौन सच्चा? மற்றபடி எல்லாருமே பொய்யானவங்க. சரி, திரிமூர்த்தியில யாரு உண்மையானவர், और कौन झूठे? பிறகு யாரு பொய்யானவரா இருக்காங்க? वो भी तो 3 मूर्तियां है ना. அவங்க கூடயும் 3 மூர்த்திகளா இருக்காங்க இல்லையா? मूर्ति है या अमूर्त है? மூர்த்தியா இல்லன்னா மூர்த்தி இல்லாதவரா? मूर्ति है. மூர்த்தியா இருக்காங்க. तो उनमें एक कौन है जो सच्चा है और बाकी सब ஒருத்தர் யாருன்னா உண்மையானவர், பாக்கி எல்லாருமே झूठे? பொய்யானவர் ஆயிருக்காங்க. कौन कौन है? யார் யார் ஆயிருக்காங்க? उन 3 में कोई है जिसकी सत्यनारायण की कथा होती हो? அந்த 3 பேர்ல யாராவது இருக்காங்களா இப்போ சத்யநாராயணனோட கதைய ஆகுறதுன்னு சொல்றதுக்காக? कौन है वो? ये नरसिंह யாரா இருக்காங்க அந்த ஒருத்தர்? नारायण शंकर जी का. जो एक है
இப்ப யார் ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் उसको कहा जाता है देव देव महादेव, அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க தேவதேவ மகாதேவன். और बाकी देव மற்றபடி எல்லா தேவர்கள் विष्णु देव और ब्रह्मा देव। விஷ்ணு தேவ், பிறகு பிரம்மா தேவ். ब्रह्मा को तो सिर्फ कहा जाता है देव, लेकिन वो तो दाढ़ी मूछ वाला है। பிரம்மாக்கு வேறு தேவன் சொல்லப்படுகிறது, ஆனா அவங்களுக்கு தாடி மீசை இருக்குது. उसको तो याद करने के लिए भी मना किया है, उसका चित्र रखने के लिए भी அவங்கள நினைவு செய்யறதுக்காக கூடயும் பர்மிஷன் கொடுக்கல. சித்திரத்தை வைக்கிறதுக்காக கூடயும் मना कर दिया, வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. उसको तो लिस्ट में से ही निकाल लिया। அவங்கள லிஸ்ட்ல இருந்தே எடுத்துட்டாங்க. महान पुरुष हो ही नहीं सकता। மகானா இருக்கிற புருஷ ஆகவே முடியாது. ये क्या बात हुई? இது என்ன விஷயம் ஆயிடுச்சு? ब्रह्मा के मुख से जो वाक्य निकले हैं, பிரம்மா முக்க மூலமாக என்ன வாக்கியங்கள் வெளிப்பட்டிருக்குது, जिनसे ये कागज की मुन्नियां तैयार हुई है, बेहद के शास्त्र हैं, இது மூலமாக இந்த பேப்பரினோட முரளி ரெடி ஆயிருக்குது, எல்லாருக்கு அப்பாற்பட்ட சாஸ்திரங்கள் ஆயிருக்குது. वो झूठा हो गया। அது பொய் ஆயிடுச்சா? लेकिन अंदर से करने वाले शिव बाप है ना, शिव बाबा बोलते हैं हाँ, हमारे लिए। चलो ठीक है। जो யாரோ சொல்றாங்க உள்ள சொல்லக்கூடியவங்க சிவ் பாப் இல்லையா? பாபா சொல்றாங்க ஆமா சரி ஏத்துக்கிறேன், बोलने वाला है वो शिव है, சரி ஓகே, ஆனா சொல்லக்கூடியவர் சிவன். लेकिन वो फिर झूठा कैसे हुआ? या तो सच्चा है या तो झूठा है। அப்போ அது எப்படி பொய் ஆயிடுச்சு? ஒண்ணு உண்மையான விஷயம், இல்லன்னா பொய்யான விஷயம். एक बात कहना चाहिए ना, ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா? अभी तो बताया एक ही सच्चा है और बाकी सब இப்பதானே சொன்னாங்க ஒருத்தர் தான் உண்மையானவர், மற்றபடி எல்லாருமே सब झूठे। எல்லாருமே பொய்யானவங்க. तो त्रिमूर्ति में அப்போ திரிமூர்த்தியில एक सच्चा होना चाहिए और बाकी सब ஒருத்தர் உண்மையானவராக இருக்கணும், மற்றபடி எல்லாருமே झूठे होने चाहिए। பொய்யானவங்களாக இருந்திருக்கணும். तो जो सच्चा होगा वो ऊपर होगा या नीचे होगा? அதாவது யாரு உண்மையானவரோ அவங்க மேலே இருக்கணுமா இல்லன்னா கீழே இருக்கணுமா? सच्चा होगा उसको ऊपर रखा जाएगा। அப்போ யாரு உண்மையானவரோ அவங்கள மேல வைக்கப்படுகிறது. और जो झूठा होगा उतना ही। பிறகு யாரு பொய்யானவங்களோ அவங்க அந்த அளவுக்கு झूठ की दुनिया झूठ करने की तरफ होगा। பொய்யான உலகம்னா பொய்யான கண்டத்து பக்கம் இருப்பாங்க. तो एक सच्चा அப்போ ஒருத்தர் உண்மையானவர், वो तो ठीक है, அது சரிதான். महान से महान हो गया, எல்லாத்தை விட மகான் ஆயிட்டாங்க, पुरुषोत्तम हो गया, புருஷோத்தம் ஆயிட்டாங்க, देवदेव महादेव हो गया, தேவதேவ மகாதேவன் ஆயிட்டாங்க. लेकिन बाकी जो दो बचे उनमें ब्रह्मा को क्या कहेंगे? மற்றபடி 2 பேர் யாரு மிஞ்சமாக இருக்காங்களோ அவங்கள பிரம்மாக்கு என்னன்னு சொல்வாங்க? झूठा या सच्चा? உண்மையானவரா இல்லன்னா பொய்யானவரா? झूठ। कैसे? उसके मुख से तो शिव बोलता है। யாரோ சொல்றாங்க பொய்யானவங்க, பாபா சொல்றாங்க அது எப்படி? அவங்க வாய் மூலமா சிவன் பேசுறாங்க. शिव ने जो कुछ बोला होगा वो सच्चा ही बोला होगा या झूठ बोला होगा? சிவன் ஏதெல்லாம் சொல்லிருக்காங்களோ அது உண்மையாத சொல்லிருப்பாங்களா இல்லன்னா பொய்யான விஷயத்த சொல்லிருப்பாங்களா? बाबा जो कहते हैं उस पॉइंट को ब्रह्मा ने समझ नहीं पाते, इसलिए दूसरों को भी समझाते नहीं। அவங்க சொல்றாங்க பாபா என்ன சொல்றாங்க அந்த விஷயத்த பிரம்மால புரிஞ்சுக்க முடியறதில்ல, அதனால மத்தவங்களுக்கு கூடயும் புரிய வைக்க முடியறதில்ல. नहीं समझाते तो झूठ तो नहीं बोलते? புரிய வைக்கிறது இல்ல அப்படின்னா பொய்ய ஒன்னும் சொல்றது இல்ல இல்லையா? झूठ नहीं बोल सकते। பொய் பேச முடியறது இல்லையா? अच्छा, சரி, शिव बाबा ने मुरली में कहा சிவ பாபா முரளில சொல்லிருக்காங்க बच्चे शादी बर्बादी, குழந்தைகளே திருமணம்னா அதனால பர்பாதி ஆகும், அப்படின்னா அதனால வீண் ஆயிடும் வாழ்க்கை. और बहुत से बच्चे आते हैं बाबा बड़ी परेशानी, ஆனா खाना हमसे नहीं बनता है, பாபா நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு இருக்குது, சமையல் என்னால ஆகல பண்றதுக்கு, हमें जली हुई रोटियां खानी पड़ती हैं, दुकान पे खाना पड़ता है, हमारी व्यवस्था खराब हो रही है। நமக்கு எரிஞ்சு போயிருக்கிற ரொட்டிய சப்பாத்தி சாப்பிட வேண்டியதாக வந்திருக்குது. பிறகு
கடையில போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, ஸ்டேஜ் டவுன் ஆயிட்டு இருக்கு. अब शादी करनी पड़ेगी, हमारी माँ बूढ़ी है, बाप बूढ़ा है. திருமணத்தை செஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். எங்க அம்மா வயசாயிடுச்சுங்க, அம்மாக்கு வயசாயிடுச்சு, அப்பாக்கு வயசாயிடுச்சு. तो बाबा क्या करते थे? அப்ப பாபா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? क्या डायरेक्शन देते थे? என்ன டைரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க? भले, बस भले में हो गया सत्यानाश. பலேன்னு சொன்னாங்க இல்லையா, பாபா சொல்றாங்க பலேன்னா அதுல என்ன ஆயிடுச்சுன்னா சத்யாநாசம் ஆயிடுச்சு. मुरली में तो बोला है शादी, ஏன்னா முரளில சொல்லிருக்காங்க திருமணம்னா, मुरली में कभी बोला भले शादी करो लेकिन पवित्र रहो. ஷாதி அண்ணாலே பாபா சொல்றாங்க அதனால வீணாயிடும், லைஃப் வீணாயிடும் சொல்லிருக்காங்க. முரளில எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? திருமணத்தை பண்ணிக்கோங்கன்னு முரளில எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? இல்ல. शादी की माना बर्बादी निश्चित है. திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ கீழே வீழ்றது இது பக்கா. पहली रात में गिर पड़ेंगे. ஃபர்ஸ்ட் இந்த இரவுலயே கீழே விழுந்துடுவீங்க. तो शिव बाप कुछ बोलते और ब्रह्मा बाबा कुछ. அதாவது சிவ் பாப்பு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க, பிறகு பிரம்மா பாபா कुछ डायरेक्शन देते थे, வேற ஏதோ டைரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. क्योंकि माँ का पार्ट था, ஏன்னா அம்மாவோட பார்ட்டாக இருந்தது, बाप का पार्ट नहीं था. அப்பாவோட பார்ட்டாக இருக்கலன்னு சொல்றாங்க. माँ भगवान नहीं हो सकती, அம்மா பகவான் ஆக முடியாது. स्त्री चोला जो है वो कभी भी भगवान का पार्ट नहीं बजा सकता. இந்த பெண்ணோட சரீரம் எப்பவுமே பகவானோட பார்ட்ட செய்ய முடியறதில்லன்னு சொல்றாங்க. भगवान का पार्ट तो பகவானோட பார்ட்டு बाप ही बजा सकता है. அப்பால தான் செய்ய முடியும். तो ऐसी बहुत सी बातें हैं, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. जैसे मकान बनाने के बारे में எப்படி வீட கட்டுற விஷயத்தை பற்றி சொல்லிருக்காங்க. बाबा बोलते थे किराए पर लेते रहो, பாபா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வாடகைக்காக வீடை எடுத்து और चलाते रहो. பிறகு நடத்திட்டு இருங்க. दुनिया विनाश होने वाली है, विनाश सामने खड़ा है. உலகம் விநாசம் ஆக போகுது, விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. अब तुम महलमानियां अटारियां बना रहे हो कंक्रीट की. நீங்க அரண்மனைகள் அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, கான்கிரீட்டினோட வீடு எல்லாமே. तो दुनिया की सर्विस होगी, डिसर्विस होगी. அப்போ உலகத்தினோட சர்வீஸ் ஆகுமா இல்லன்னா டிசர்வீஸ் ஆகுமான்னு கேக்குறாங்க. डिसर्विस हो जाएगी. डिसर्विस आएगी. लोग कहते हैं दूसरों से विनाश होने वाला, विनाश सामने खड़ा है और खुद महलमानियां अटारियां बनाते चले जा रहे. அப்போ என்னன்னு சொல்வாங்க ஜனங்க, பாருங்க விநாசம் ஆகுதுன்னு சொல்றீங்க, ஆனா சுயம் என்ன இந்த வீடு இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. कहना कुछ और करना कुछ और. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. लेकिन ब्रह्मा बाबा से जाके कोई बच्चे पूछते थे, बाबा बहुत तंगी है, बहुत परेशानी. ஆனா பிரம்மா பாபா கிட்ட யாராவது போய் கேட்டுட்டு இருந்தாங்க, பாபா ரொம்ப கஷ்டமா இருக்குது, मकान टपकता है, टूट रहा है. இது எப்படின்னா வீட்டுல ஓட்டை இருக்குது, அந்த தண்ணி எல்லாம் ஒளியுது, பிறகு ये है वो है, बर्बाद हो रहा है. இதா இருக்கு அதா இருக்குது, வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. बच्चे परेशान हैं, माँ बाप परेशान हैं, बीमार குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்குது, அம்மா அப்பாக்கு கஷ்டமாக இருக்கு, बढ़ रही है. இந்த வியாதிகள் நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. मकान बना ले तो வீட கட்டிக்குவோம். बच्चे बच्चे बना लेते हैं. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, குழந்தைகளே பண்ணிக்கோங்க. एक कमरा गीता पाठशाला के लिए छोड़ देना. ஒரு ரூம கீதா பாடசாலைக்காக விட்டுடுங்க. क्या? என்ன? एक कमरा गीता पाठशाला के लिए छोड़ देना, उसमें ஒரு ரூம கீதா பாடசாலைக்காக விட்டுடுங்க. स्वर्ग बनाने के लिए அதுல ஸ்வர்கத்தை உருவாக்குறதுக்காக पढ़ाई करते हैं. படிப்ப படிச்சுட்டு இருங்க. बस वो हाँ करके आ गए. அவ்வளவுதான், ஹான்னு சொல்லி வந்துட்டாங்க. लेकिन कहना और करना
ஆனா சொல்றது பிறகு செய்யறது बहुत अंतर पड़ जाता है। அதுல ரொம்ப வித்தியாசம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ऐसे एक माथुर साहब है दिल्ली के थे। அப்படிப்பட்ட ஒரு சாஹாப் இருந்தாங்க, ஒரு சார் இருந்தாங்க டெல்லியில. उन्होंने भी बाबा से पूछा, அவங்க கூடயும் பாபா கிட்ட கேட்டாங்க, बाबा ये परेशानी वो परेशानी मकान बना ले। பாபா இப்படி இருக்கு, அப்படி கஷ்டம் இருக்குது, வீட கட்டிக்கிட்டுமா? बाबा ने मुझे जवाब दे दिया, பாபா கூடயும் பதில் கொடுத்துட்டாங்க, बना लो एक कमरा गीता पाठशाला के लिए छोड़ देना। சரி ரெடி பண்ணிக்கோ, ஆனா ஒரு ரூம் கீதா பாठशालाக்காக விட்டுடு. वो खुद भी ज्ञान में नहीं, उनका परिवार भी ज्ञान में नहीं। அவங்களும் ஞானத்துல இல்ல, அவங்களோட பரிவாரம் கூடயும் ஞானத்துல இல்ல. और वो मकान में भी भिखारी गृहस्थी रह रहे। பிறகு அந்த வீட்ல கூடயும் விகாரி இல்லர் மார்க்கத்தினர்கள் இருக்காங்க. तो झूठा हुआ है सच्चा हुआ? அப்போ பொய்யானவங்க ஆனாங்களா இல்லன்னா உண்மையானவங்க ஆனாங்களா? ब्रह्मा भी झूठा हो गया, பிரம்மா கூடயும் பொய்யானவங்க ஆயிட்டாங்க. भले ब्रह्मा सो क्या बनता है? பலே பிரம்மால இருந்து என்ன ஆகுறாங்க? विष्णु बन जाता है। விஷ்ணு ஆயிடுறாங்க. लेकिन ब्रह्मा भी ஆனா பிரம்மாவும் झूठा है। பொய்யானவங்க ஆயிருக்காங்க. एक सच्चा और बाकी सब ஒருத்தர் உண்மையானவங்க, மற்றபடி எல்லாருமே பொய்யானவங்க. जो वैष्णो देवी का पार्ट बजाने वाली लक्ष्मी है, இப்ப யாரு வைஷ்ணவி தேவியினோட பாட் செய்யக்கூடிய லக்ஷ்மி இருக்காங்க, उसको झूठा कहे या सच्चा कहे? அவங்கள பொய்யானவங்கன்னு சொல்றதா இல்லன்னா உண்மையானவங்கன்னு சொல்றதா? वो भी झूठे। क्यों? அவங்களும் பொய்யானவங்கன்னு சொல்றாங்க. இந்த சிஸ்டர் பாபாஸ் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்? सती लक्ष्मी उसके द्वारा तो स्वर्ग के गेट का उदाहरण होता है। அவங்க மூலமாக ஸ்வர்கத்தினோட கேட்டினோட ஓபன் செய்யற வேலை நடக்குது. ये कह रहा है बाकी सब कुछ नंबर 1 झूठे है ना बाबा। அவங்க சொல்றாங்க, பாபா ஒருத்தர் தவிர மற்றபடி எல்லாருமே நம்பர் வாராக பொய்யானவங்க ஆனாங்க இல்லையா பாபான்னு சொல்றாங்க. है तो பாபா சொல்றாங்க, அப்படிதான், சரிதான். लेकिन वो बात बताई जाए कि उन्होंने क्या झूठ बोला। சரி, அந்த விஷயத்த சொல்லுங்க, அவங்க என்ன பொய்ய சொன்னாங்க? यहाँ तो बोलने की बात हो रही, महावाक्यों की बात हो रही है। இங்க சொல்ற விஷயம் போயிட்டு இருக்குது, மகா வாக்கியங்களினோட விஷயம் போயிட்டு இருக்கு. कि किसके सच्चे महावाक्य யாரோடது உண்மையான மகா வாக்கியமா இருக்கு, और किसके झूठे महावाक्य। பிறகு யாரோடது பொய்யான மகா வாக்கியமா இருக்குது. तो विष्णु भी क्या झूठे महावाक्य? விஷ்ணுது என்ன பொய்யான மகா வாக்கியமா இருக்குது? विष्णु भी पहले फॉलो करता है ब्रह्मा को। விஷ்ணு கூடயும் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றாங்க பிரம்மாவை. किसको फॉलो करता है? யார ஃபாலோ செய்யறாங்க? बेसिक नॉलेज को। பேசிக் நாலேஜ ஃபாலோ செய்யறாங்க. बेसिक नॉलेज को फॉलो करता है, பேசிக் நாலேஜ ஃபாலோ செய்யறாங்க. और एडवांस नॉलेज को पहले फॉलो பிறகு அட்வான்ஸ் நாலேஜ ஃபர்ஸ்ட் ஃபாலோ नहीं करता है, ஃபாலோ செய்யறது இல்ல. इसलिए झूठा रास्ता है। அதனாலதான் பொய்யான வழின்னு சொல்றாங்க. जब तक एडवांस ज्ञान न उठावे, எப்ப வரைக்கும் அட்வான்ஸ் நாலேஜ் எடுத்துக்கிறது இல்லையோ तब तक அப்ப வரைக்கும் वो भी विष्णु या वैष्णो देवी அவங்க கூடயும் விஷ்ணு இல்லன்னா வைஷ்ணவி தேவி नहीं बन सकते। ஆக முடியறது இல்ல. तो शिव हम क्या जो कहते हैं, அதாவது யாரு சிவோகமன் சொல்றாங்களோ वो है बहुत डर्टी, அவங்க இருக்காங்க ரொம்ப அழுக்கானவங்க, गंदे। கெட்ட ஜனங்க. ब्रह्मा ने कहा आपने को शिवो हम कहा, பிரம்மா தன்னை எங்க சிவோகமன் சொல்லிட்டாங்க. ब्रह्मा ने कहा शिवो हम, பிரம்மா சொல்லிட்டாங்களா சிவோகமன் சொல்லி कहा சொன்னாங்களா? नहीं कहा। சொல்லலையா? मुरली में ब्रह्मा ये बात स्वीकार करते थे முரளியில பிரம்மா இந்த விஷயத்த ஏத்துக்கிட்டு இருந்தாங்களா? कि मेरे अंदर शिव बाबा आता है, எனக்குள்ள சிவ் பாபா வராங்கன்னு स्वीकार करते थे कि या नहीं करते थे? ஏத்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா?
नहीं स्वीकार करती। ஏத்துக்கிட்டு இருக்கலையா? मुरलियां पढ़ी है ना? முரளிய படிச்சிருக்கீங்க இல்லையா? तो मुरलियों में அப்ப முரளிஸ்ல ब्रह्मा बाबा अपने को ये स्वीकार करते थे कि मेरे अंदर शिव बाबा आता है। பிரம்மா பாபா தன்னை இந்த விஷயத்துல ஏத்துக்கிட்டு இருந்தாங்களா, எனக்குள்ள சிவ பாபா வராங்கன்னு. शिव ज्योति बिंदु मेरे अंदर प्रवेश है। சிவ் ஜோதி பிந்து எனக்குள்ள பிரவேசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? बाजू में बैठता है, मेरी आत्मा के बाजू में शिव ज्योति बिंदु बैठता है। इस बात को ब्रह्मा की सोल स्वीकार करती थी या नहीं करती थी? என்னோட பக்கத்துல சிவனோட ஆத்மா உட்காருது என்ற விஷயத்த பிரம்மா பாபா ஏத்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? स्वीकार करती थी। ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. तो शिव ओम कह के बैठना नहीं हुआ है? इसको शिव ओम कह के बैठना नहीं कहेंगे। அப்போ இதுக்கு சிவோஹமன் சொல்லி உட்கார்ற விஷயம் ஆகலையா? अपन को ये समझना है मेरे अंदर शिव आता है। இப்போ தன்னை இப்படி நினைச்சுக்கிட்டு உட்கார்றது என்னன்னா, எனக்குள்ள சிவன் வராங்கன்னு சொல்லி. माने मैं ही शिव का साकार रूप हूँ। அப்படின்னா நான் தான் சிவனோட சாக்கார ஸ்வரூபமா இருக்கேன். गीता का भगवान कौन हुआ? கீதாவோட கணவன் யாரானாங்க? शिव बाबा बिंदी रूप में। शिव बाप बिंदी रूपतलया? शिव बाबा तो दादा लेखराज की बुद्धि में क्या था? தாதா லேக்ராஜோட புத்தியில என்ன இருந்ததுன்னு பாபா கேட்டுட்டு இருக்காங்க. अपने को ही गीता का भगवान समझ रहे हैं। अपने को ही गीता का भगवान समझ लिया ना? தன்னையே கீதாவோட கணவன் நினைச்சுக்கிட்டாங்க இல்லையா? 63 जन्म शास्त्र पढ़ते पढ़ते बुद्धि में क्या बैठा? 63 ஜென்மங்கள் சாஸ்திரம் படிக்க படிக்க புத்தில என்ன உட்கார்ந்துடுச்சு? उनकी बुद्धि में क्या बैठा? 63 जन्म। அவங்களோட புத்தில 63 ஜென்மங்கள் என்ன உட்கார்ந்தது? गीता का भगवान कौन? கீதாவோட கணவன் யாரானாங்க? अच्छा, கிருஷ்ணர். சரி, 500 करोड़ मनुष्य आत्माओं में से सबसे ज्यादा किसकी बुद्धि में बैठेगा? पक्का पक्का 63 जन्म। 500 கோடி மனித ஆத்மாக்கள்ல யாரோட புத்தில பக்கா பக்கா உட்காரோ 63 ஜென்மங்கள்ல? गीता का भगवान कृष्ण। கீதாவோட கணவன் கிருஷ்ணர்னு சொல்லி. कृष्ण की बुद्धि, कृष्ण की आत्मा की बुद्धि में बैठेगा கிருஷ்ணனோட ஆத்மாவோட புத்தில உட்காருமா, या दूसरों की बुद्धि में बैठेगा? இல்லன்னா மத்தவங்களோட புத்தில உட்காருமா? जो कृष्ण की आत्मा वो 63 जन्म ये पक्का करती रही गीता का भगवान। கிருஷ்ணனோட ஆத்மா புத்தில 63 ஜென்மங்கள் இந்த விஷயத்த பக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. கீதாவோட கணவன் कृष्ण கிருஷ்ணர் ஆயிருக்காங்க. और इधर यज्ञ में आने के बाद பிறகு இங்க யக்னத்துக்கு வந்ததுக்கு பிறகு ये पक्का हो गया இந்த விஷயம் பக்கா ஆயிடுச்சு. कि मेरे अंदर शिव बाप आते हैं। எனக்குள்ள சிவ் பாப் வராங்க. तो साकार रूप அப்போ சாக்கார் ரூபம் गीता के भगवान का कौन हुआ? கீதாவோட கணவனோட ரூபம் யாரோடதாச்சு? उन्होंने किसको समझा? அவங்க யாருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க? अपने को समझ। अपने को समझा। தன்னைதான் நினைச்சுக்கிட்டாங்க. इसलिए அதனால जब मुरली में बोला எப்ப முரளில कि சொன்னாங்களோ ब्रह्मा का चित्र भी नहीं रखना है, பிரம்மாவோட சித்திரத்தையும் வச்சுக்க கூடாது. तो बाबा को अपोजिशन करना चाहिए या नहीं करना चाहिए? அப்போ பாபாக்கு எதிர்க்கிற விஷயம் இருந்திருக்கணுமா இல்லையா? करना चाहिए। लेकिन ஆனா उनके रहते रहते क्या हुआ? ஆனா அவங்க இருக்கிறப்போவே என்ன ஆச்சு? चित्र रखे। ढेर सारे चित्र ब्रह्मा के நிறையதிலும் நிறைய சித்திரங்கள் பிரம்மாவோடது बना दिए। அத ரெடி பண்ணப்பட்டது. बाबा ने मना नहीं किया। பிறகு பாபா வேண்டான்னு சொல்லல. इसका मतलब क्या हुआ? இதுக்கு அர்த்தம் என்னாச்சு? कि अपन को स्वीकार कर लिया कि தன்னை मेरे ஏத்துக்கிட்டாங்க. चित्र को भी अगर याद करेंगे
என்னோட சித்திரத்தை கூடயும் நினைவு செஞ்சீங்கன்னா तो शिव बाबा याद आ जाएगा। அப்போ சிவபாபாவோட நினைவு मुरली வந்துடும். में बोला है कि इनका चित्र भी नहीं रखना। பல முரளில சொல்லிருக்காங்க இவங்களோட சித்திரத்தையும் வச்சுக்காதீங்கன்னு. अगर चित्र रखेंगे तो पतित बन पड़ेंगे। ஒருவேளை சித்திரத்தை வச்சீங்கன்னா பத்தித்தா ஆயிடுவீங்க. तो ब्रह्मा हो அதாவது பிரம்மா இருக்கலாம், चाहे विष्णु हो, இல்லன்னா விஷ்ணு இருக்கலாம். इस सृष्टि रूपी रंगमंच पर இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல जो भी अपन को ये समझ के बैठ गए कि मैं शिव हूँ, யாரெல்லாம் தன்னை இப்படி நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்களோ நான் சிவன் இருக்கேன், साकार स्वरूप मैं हूँ, சிவனோட சாக்கார ஸ்வரூபம் நான் இருக்கேன், वो सब बड़े गंदे हैं, அவங்க எல்லாருமே ரொம்ப கெட்ட ஜனங்க இருக்காங்க, डर्टी है उनके महावाक्य, டர்ட்டி ஆயிருக்காங்க. அவங்களோட மகா வாக்கியங்கள் डर्टी டர்ட்டியா இருக்கு, கெட்டதா இருக்கு, அழுக்கானதா இருக்கு. मना। அப்படின்னா ब्रह्मा के तन में जो मुरली चलाई वो तो शिव ने चलाई, பிரம்மாவோட சரீரத்துல என்ன முரளிய வாசிச்சாங்களோ அது சிவன் வாசிச்சாங்க. उसकी बात छोड़ दो, அவங்களோட பேச்ச விட்டுடுங்க. उसे 1 घंटे की बात छोड़ दो, அந்த 1 மணி நேரத்தினோட விஷயத்த விட்டுடுங்க. इसके अलावा अगर अलग से कहीं किसी ने मत दी இத தவிர தனியாக எங்கேயாவது யாராவது டைரக்ஷனை கொடுத்தாங்கன்னா, या ब्रह्मा से मत ली இல்லன்னா பிரம்மா இடம் இருந்து டைரக்ஷனை तो எடுத்துக்கிட்டாங்கன்னா, उल्टी मत ली அப்போ தலைகீழான டைரக்ஷனை எடுத்துக்கிட்டாங்களா, या सीधी मत ली, இல்லன்னா கரெக்டான டைரக்ஷனை எடுத்துக்கிட்டாங்களா? उल्टी मत हो जाती, தலைகீழான டைரக்ஷன் ஆயிடுது. क्योंकि शिव ज्योति बिंदु ஏன்னா சிவ ஜோதி பிந்து सदैव तो प्रवेश नहीं करता, சதா ஒண்ணு பிரவேசம் செய்யறது கிடையாது. ऐसे ऐसे करके वाक्य सुनते सुनते मनुष्य कितने गंदे बन पड़े। இப்படியெல்லாம் வாக்கியங்களை கேட்க கேட்க மனிதர்கள் எவ்வளோ அழுக்காயிட்டாங்க. ब्रह्मा के मुख से जो वाक्य सुनाए பிரம்மாவோட முக மூலமாக என்ன வாக்கியத்தை கேட்டாங்களோ वो ब्रह्मा की आत्मा ने समझे, அது பிரம்மாவினோட ஆத்மா புரிஞ்சுக்கிட்டாங்களா? नहीं समझे। क्यों नहीं समझे? புரிஞ்சுக்கல. பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் புரிஞ்சுக்கல? मनन चिंतन नहीं किए, सीधा सीधा उस वाक्य तो उनके मुख से चलाए गए, பாபா சொல்றாங்க வாக்கியம் என்றது அவங்க முகம் மூலமாக வாசிக்கப்பட்டது. लेकिन मुरली में तो बोला हुआ है मैं तुम बच्चों से बात करता हूँ, ये तो बीच में सुन लेता है। முரளியில ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் குழந்தைகளான உங்க கூட பேசுறேன், ஆனா இவங்க நடுவுல கேட்டுக்கிறாங்க. माने அப்படின்னா इससे बात नहीं करता हूँ, இவங்க கூட பேசுறது கிடையாது, इसको नहीं सुनाता हूँ, किसको सुनाता हूँ? இவங்களுக்கு சொல்லுறது இல்ல, तुमको सुनाता हूँ। உங்களுக்கு சொல்றேன். क्यों? तुम में ऐसी क्या खास बात है? ஏன் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட என்ன விசேஷம் இருக்குது? इनको क्यों नहीं सुनाता हूँ? ये तो बीच में ऐसे ही सुन लेते हैं। இவங்க ஏன் கேக்குறது இல்ல? இவங்க அப்படியே நடுவுல கேட்டுக்கிறாங்க. सुनाता हूँ उनको, ஏன் சொல்லுறது இல்ல இவங்களுக்கு? क्योंकि जानते थे ये ब्रह्मा तो बेबी बुद्धि है, என்ன தெரியும் இந்த பிரம்மா பேபி புத்தியாக இருந்தாங்க. ब्रह्मा को शिव बाबा बेबी कहते हैं। பிரம்மாக்கு சிவ பாபா பேபின்னு சொல்றாங்க. बेबी का मतलब बेबी अरे दारू मुझे वाला था बेबी का मैंने बुद्धि जो है जितना मुरली में सुना दिया बस उतना सुन लिया। பேபி என்ன பாபா சொல்றாங்க, எவ்வளவு பாபா முரளியில சொன்னாங்களோ அவ்வளவுதான், அதேதான் கேட்டாங்க. और रट लिया। பிறகு மனப்பாடத்தை பண்ணிக்கிட்டாங்க. जो बच्चे होते हैं प्राइमरी स्कूल में, எப்படி சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா பிரைமரி ஸ்கூல்ல, तो उनको जो सुना दो सिखा दो वो அவங்களுக்கு என்ன சொல்றோமோ கத்து கொடுப்போமோ बोलते रहेंगे, बाकी उसका गहरा अर्थ
அதேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. மற்றபடி அதோட ஆழமான அர்த்தம் क्या है वो नहीं जान सकते। அதோட ஆழமான அர்த்தம் என்ன அதை பற்றி அவங்களால புரிஞ்சுக்க முடியறது இல்ல. அதே மாதிரி ऐसे ही ब्रह्मा की आत्मा भी बेबी बुद्धि का पार्ट बजाने वाली रही। அதே மாதிரி பிரம்மாவோட ஆத்மா கூடயும் பேபி புத்தி பேபியினோட பாட்டை செய்யக்கூடியதாக இருந்தது. इसलिए कहेंगे அதனாலதான் சொல்லுவாங்க बेबी बुद्धि जो है பேபி புத்தி யார் இருக்காங்களோ वो मुरली के महावाक्यों की तह को नहीं समझ सकती। அவங்க முரளியினோட மகாவாக்கியத்தினோட ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்க அதோட டீப்னஸ் என்றது புரிஞ்சுக்க முடியறதில்ல. उनकी बुद्धि में ये भी नहीं रहा அவங்களோட புத்தியில இதுவும் இருக்கல कि यही के आदि में जिस व्यक्ति ने हमको रास्ता दिखाया யக்னத்தினோட ஆரம்பத்துல எந்த மனிதன் நமக்கு வழிய காமிச்சாங்களோ वही सुपरमेसी का पार्ट बजाने वाला हीरो पार्टधारी है। அவங்கதான் சூப்பர்மெசினோட பாட் செய்யக்கூடிய ஹீரோ பாட்தாரியா இருக்காங்க. वही साकार में हमारा गुरु होना चाहिए। அவங்கதான் சாக்கரத்துல நம்மளோட குருவாக இருக்கணும். वो बात भी बुद्धि से निकल गई। அந்த வாக்கியம் கூடயும் புத்தியிலிருந்து போயிடுச்சு. वो बात भी मुरली में बाबा को बतानी पड़ी, शिव बाबा को। அந்த வாக்கியம் கூடயும் முரளியில பாபாக்கு சிவ் பாபாக்கு சொல்ல வேண்டியதாக வந்தது. क्या என்ன सन 65-66 में 65-66 कि तुम जो लिखते हो ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय, நீங்க என்ன எழுதுறீங்களோ பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய, ये रॉन्ग है। இது தவறானதா இருக்கு. ये किसने बताया? இது யாரு சொன்னாங்க? शिव बाप ने बताया। சிவ் பாப் சொன்னாங்க. ब्रह्मा की बुद्धि में பிரம்மாவோட புத்தியில नहीं आया। सन 47 से मुरली चलाते चले आए। வரல. 47 இருந்து முரளி வாசிச்சுட்டே தான் வந்தாங்க. उनकी बुद्धि में ये बात नहीं आई அவங்களோட புத்தியில இந்த விஷயங்கள் வரல. कि प्रजापिता शब्द भी होना चाहिए பிரஜாபிதா என்ற வார்த்தை கூடயும் இருக்கணும்னு. विद्यालय का। வித்யாலயத்தினோடது. और तुम बच्चों को लिखना चाहिए பிறகு குழந்தைகளான உங்களுக்கு எழுதணும் प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी। பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிஸ். ब्रह्मा कुमार कुमारी ये रंग हो जाता है। பிரம்மா குமார் குமாரிஸ் இது ராங் ஆயிடுது. अगर उनकी बुद्धि में आया होता ஒருவேளை இந்த விஷயம் அவங்களோட புத்திக்குள்ள வந்திருந்தா पहले ही विद्यालय का नाम क्या रखवाते? அப்ப मुன்னாடியே வித்யாலயத்தினோட பேரு என்ன வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு என்ன வச்சிருந்திருப்பாங்க? प्रजापिता ब्रह्मा कुमारी विद्यालय, लेकिन रखवाया क्या? பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய. ஆனா என்ன எழுதுனாங்க? ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय रखवाया। பிரம்மா குமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலய என்றது எழுதுனாங்க, எழுத வச்சாங்க. क्योंकि अपन को ही सब कुछ समझ लिया। ஏன்னா தன்னையே எல்லாமே நான் தான் சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. उनकी बुद्धि में ये भी नहीं था அவங்களோட புத்தியில இதுவும் இருக்கல कि शास्त्रों में जो शब्द आए हैं சாஸ்திரத்துல என்ன வார்த்தைகள் வருதோ वो अर्थ सहित है। அது அர்த்தம் கூட இருக்குது. काम के आधार पर வேலையினோட ஆதாரப்படி नाम पड़े। பேர் வந்திருக்கு. ब्रह्मा नाम पड़ा है। பிரம்மா என்ற பேர் வந்திருக்கு. ब्रह्म माने बड़ी, माँ माने माँ। பிரம்மன்னா பெரிய, மான்னா அம்மா. जो इस सृष्टि पर யார் இந்த சிருஷ்டில बड़ी से बड़ी माँ के रूप में पार्ट बजाती है जो आत्मा, பெரியதிலும் பெரிய அம்மாவினோட ரூபத்துல எந்த ஆத்மா பாட்ட செய்யறாங்க उसका नाम पड़ता है அவங்களோட பேர் வருது ब्रह्मा। பிரம்மா. तो प्रजापिता शब्द அப்ப பிரஜாபிதா என்ற வார்த்தை उनकी बुद्धि में भी नहीं आया। அவங்களோட புத்தியில கூடயும் வரல. बाद में शिव बाप ने जब बताया பிறகு சிவ் பாப் எப்போ சொன்னாங்களோ तब इन चित्रों में डाला गया। அப்போ இந்த சித்திரங்கள்ல போடப்பட்டது. जो बाद वाले चित्र है பிறகு என்ன ரெடி ஆச்சோ அந்த சித்திரங்கள்ல सीढ़ी और लक्ष्मी नारायण के चित्र இனிப்படம், பிறகு லட்சுமி நாராயணனோட சித்திரம் बाद में बनाए गए। இது பிறகு உருவாச்சு. उनमें लिखा हुआ है पुराने चित्रों में क्या
அதுல எழுதிருக்காங்க பழைய சித்திரங்கள்ல என்ன? प्रजापिता ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय। பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயன்னு சொல்லி. और जो पुराने चित्र हैं பிறகு என்ன பழைய சித்திரங்கள் இருக்கு? 65-66 से पहले के बने हुए 65-66க்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சித்திரங்கள். उनमें लिखा हुआ है क्या? அதுல எழுதிருக்காங்க என்ன? ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय। பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய. तो ब्रह्मा बाबा की थी बेबी बुद्धि। அதாவது பிரம்மா பாபா தாச்சு பேபி புத்தி. जब सृष्टि की स्थापना शुरू हुई, எப்போ சிருஷ்டினோட ஸ்தாபனை ஆரம்பமாச்சோ, जब नई सृष्टि की शुरुआत हुई, எப்போ புது சிருஷ்டினோட ஆரம்பமாச்சோ, तो वो बेबी के रूप में उन्होंने जन्म लिया அதாவது அவங்க பேபியினோட ரூபத்துல ஜென்மம் எடுத்தாங்களா या बाप के रूप में थे? இல்லன்னா அப்பாவினோட ரூபத்துல இருந்தாங்களா? बेबी के रूप में। उनकी तो आदि ही होती है बेबी के रूप में। அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னா குழந்தையினோட ரூபத்துல, பேபியினோட ரூபத்துல. इसलिए वो आदि से अंत तक वो आत्मा है ही देवी बुद्धि का पार्ट बजाने वाली। அதனாலதான் அந்த ஆத்மா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பேபி புத்தியினோட பாட் செய்யக்கூடிய ஆத்மா இருக்காங்க. कोई कहे है शंकर द्वारा तो विनाश होता है, யாராவது சொல்வாங்க சங்கர் மூலமா விநாசம் ஆகுது, और ब्रह्मा द्वारा तो स्थापना होती है। பிரம்மா மூலமா ஸ்தாபனை ஆகுது. कौन नहीं कहेगा कि सारी दुनिया के अंदर इतनी बड़ी दुनिया में யாரு சொல்ல ஏத்துக்க மாட்டாங்க? முழு உலகத்துல, இவ்வளவு பெரிய உலகத்துல इतनी संस्थाएं फैली हुई है, இத்தனை இது சமூகங்கள் பரவி இருக்குது, इतना विस्तार हुआ पड़ा है। இத்தனை இந்த விஸ்தாரம் அப்படி விஸ்தாரம் அடைஞ்சிருக்குது. वो ब्रह्मा कुमार कुमारी नहीं है क्या? அவங்க என்ன பிரம்மா குமார் குமாரிஸ் இல்லையா என்ன? और ब्रह्मा द्वारा तो स्थापना होती है। பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆகுது. कौन नहीं कहेगा कि सारी दुनिया के अंदर इतनी बड़ी दुनिया में யார் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க? என்னன்னா முழு உலகத்துல இவ்வளவு பெரிய நிர்வாகங்கள் பரவிருக்கு, इतनी संस्थाएं फैली हुई है, இவ்வளோ இந்த நிர்வாகங்கள் பரவிருக்குது, इतना विस्तार हुआ पड़ा है। இவ்வளோ விஸ்தாரம் ஆயிருக்குது. वो ब्रह्मा कुमार कुमारी नहीं है क्या? அவங்க பிரம்மா குமாரி இல்லையா என்ன? ये ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय स्थापना नहीं हुआ क्या? இது பிரம்மா குமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலய என்ன ஸ்தாபனை ஆகலையா என்ன? हुआ ஆயிருக்குது. तो ब्रह्मा तो हुआ, बिना ब्रह्मा के ये ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय बन गया क्या? பிரம்மா இருக்காங்க, பிரம்மா இல்லாம இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய என்ன உருவாகிடுச்சா என்ன? ब्रह्मा तो हुआ, பிரம்மா இருந்தாங்க, ब्रह्मा हुआ, ये नहीं कहेंगे ब्रह्मा नहीं हुआ और ब्रह्मा कुमारी ईश्वरीय विश्वविद्यालय नहीं हुए। பிரம்மா இருந்தாங்க அப்படி சொல்ல முடியாது. பிரம்மா இல்ல, பிரம்மா குமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலய இல்ல என்ற விஷயம் கிடையாது. वो तो संसार में फैले हुए हैं, அவங்க உலகத்துல பரவி இருக்காங்க, मानना ही पड़ेगा। இத ஏத்துக்கதான் செய்யணும். लेकिन ஆனா वो परिपूर्ण नहीं है। அவங்க பரிபூர்ணம் இல்ல. क्या? என்ன? परिपूर्ण नहीं है। பரிபூர்ணம் இல்ல. अगर परिपूर्ण होता ஒருவேளை பரிபூர்ணமாக இருந்திருந்தாங்கன்னா तो बाबा ने मुरली में जो बोला हुआ है அப்ப பாபா முரளியில என்ன சொல்லிருக்காங்களோ कि तुम बच्चे लिखो आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय। குழந்தைகளான நீங்க எழுதுங்க ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய. क्या? என்ன? आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय। ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய. वो शब्द हटा दो। அந்த வார்த்தைகளை, அந்த ஒரு வேர்ட்ஸ் எடுத்துருங்க. क्या? என்ன? प्रजापिता ब्रह्मा कुमारी शब्द हटा करके लिखो आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय। பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய என்ற வார்த்தையை எடுத்து என்ன எழுதணும்னா ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய, गॉडली स्पिरिचुअल यूनिवर्सिटी। காட்லி ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. आगे चल करके सबको लिखना पड़ेगा। வருங்காலத்துல எல்லாருக்குமே எழுத வேண்டியதாக இருக்கும்.
सेंटर्स पे लिखना पड़ेगा। எல்லா சென்டர்ஸ் மேல எழுத வேண்டியதாக இருக்கும். आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय, आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय, गॉडली स्पिरिचुअल यूनिवर्सिटी, गॉडली स्पिरिचुअल यूनिवर्सिटी. इस बात को क्या समझा गया? இந்த விஷயத்தை என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? वो ब्राह्मण भी इस बात को समझ रहे हैं? அந்த பிராமணர்கள் என்ன இந்த விஷயத்தை இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? नहीं समझ सकते, புரிஞ்சுக்க முடியறது இல்ல. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க, कि ये ब्रह्मा जो भी कहते हैं, जो भी सुनते हैं, இந்த பிரம்மா ஏதெல்லாம் சொல்றாங்க கேக்குறாங்க, और जो भी सुनाते हैं अलग से, பிறகு ஏதெல்லாம் சொல்றாங்களோ தனியாக, मुरली सुनाने के अलावा, முரளி என்ன சொல்றாங்களோ அதை தவிர, वो सब डर्टी बातें हो जाती हैं, क्योंकि खुद बुद्धि से समझते नहीं। முரளி விட்டு வேற எதெல்லாம் சொல்றாங்களோ பாபா சொல்றாங்க அது எல்லாமே அழுக்கான விஷயங்கள் ஆயிடுது. என்ன புத்தி மூலமாக எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. कि असलियत क्या है इस ज्ञान की? உண்மையான விஷயம் என்ன இருக்குது இந்த ஞானத்தினோட அர்த்தம்? இந்த ஞானத்துல உண்மையான விஷயம் என்னன்றது अभी ये அர்த்தம் புரிஞ்சுக்கிறது இல்ல. महावाक्य இப்போ இந்த மகா வாக்கியம் सुनने से तुम फूल बन रहे हो। கேக்குறதுனால நீங்க பூக்கள் ஆயிட்டு இருக்கீங்க. कौन से महावाक्य? எந்த மகா வாக்கியம்? अभी இப்போ यह महावाक्य सुनने से तुम இந்த மகா வாக்கிய கேக்குறதுனால நீங்க फूल बनते हो। பூக்கள் ஆகுறீங்க. कौन से महावाक्य सुनने से फूल बनते हो? எந்த மகா வாக்கிய கேக்குறதுனால நீங்க பூக்கள் ஆகுறீங்க? शिव बाबा के महावाक्य। शिव बाबा के महावाक्य क्या मुरली में नहीं सुनाए गए सन 18 जनवरी 1969 तक? शिव பாபாவினோட மகாவாக்கியம் என்ன முரளியில கேட்கலையா? 1969 18 जनवरी வரைக்கும். लेकिन बाप के रूप में अभी सुनाए गए, சொல்லப்பட்டது. लेकिन माँ के रूप में महावाक्य निकले, ஆனா அம்மாவினோட ரூபத்துல மகாவாக்கியம் வெளிப்பட்டது. वो वाक्य निकले, அம்மாவினோட ரூபத்துல அந்த வாக்கியங்கள் வெளிப்பட்டது. उनको महावाक्य इसलिए नहीं कहेंगे அதுக்கு மகாவாக்கியம் என்னைய சொல்றது இல்லன்னா कि उनका अर्थ किसी ने जाना ही नहीं। ஏன்னா அதோட அர்த்தத்தை பற்றி யாரால கூடயும் புரிஞ்சுக்கவே முடியல. जो सही अर्थ है தெரிஞ்சுக்கலன்னு சொல்றாங்க. உண்மையான அர்த்தம் என்ன இருக்கு? वो सही अर्थ कोई नहीं जाना। கரெக்டான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கல. तो फूल कोई बना क्या? அப்ப யாராவது பூக்கள் ஆனாங்களா? 69 18 जनवरी तक 69 18 जनवरी வரைக்கும் कोई फूल बना क्या? யாராவது பூக்கள் ஆனாங்களா? फूल तो कोई बना नहीं, யாருமே பூக்கள் ஆகல. है सब कांटे के कांटे, எல்லாருமே முள்ளுகளாதான் कांटों का जंगल और ही बड़ा हो गया। ஆயிடுச்சு. எப்படின்னா முள்ளுகளினோட காடுன்றது இன்னமும் பெருசாயிடுச்சு. तो देखो कांटे और फूल में कितना बड़ा अंतर है। அதாவது பாருங்க முள்ளு பிறகு பூக்கள்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஆயிடுச்சு. कांटे होते हैं दुखदाई, முள் என்னன்னா துக்கத்தை கொடுக்க கூடியவங்க, और फूल होते हैं பிறகு பூக்கள் என்ன खुशबू देने वाले सुखदाई। இந்த நல்ல ஸ்மெல்ல கொடுக்க கூடிய சுக கொடுக்க கூடியதா இருக்குது. अभी तुम बच्चे जानते हो இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि हमको कोई मनुष्य नहीं सुनाई रहा है। நமக்கு மனிதன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கல. क्या? மனிதன் ஒண்ணு நமக்கு சொல்லல. என்ன? अच्छा, அச்சா ब्रह्मा के द्वारा जब सुनाते थे பிரம்மா மூலமாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எப்போ சொல்லிட்டு இருந்தாங்களோ तो सुनने वाले नहीं जानते थे। அப்போ கேட்க கூடியவங்க தெரிஞ்சிருக்கலையா உங்களுக்கு? क्या? என்ன? ब्रह्मा के द्वारा जब सुना रहे थे பிரம்மா மூலமாக எப்போ சொல்லிட்டு இருந்தாங்களோ तो जो सुनने वाली सभा थी वो ये नहीं जानती थी कि हमको भगवान सुना रहे हैं। அப்போ கேட்கக்கூடிய சபைக்கு தெரிஞ்சிருக்கலையா நமக்கு பகவான் படிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு? ऐसे समझते थे, लेकिन वो भगवान का शब्द हाँ, नहीं। जानते तो थे, அவங்களுக்கு தெரியும் தான், தெரிஞ்சிருந்துதான். भगवान सुना रहे हैं, பகவான் சொல்லிட்டு இருக்காங்க. शिव की सोल ब्रह्मा के तन में आके सुना रही है, சிவனோட ஆத்மா பிரம்மாவினோட சரீரத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. लेकिन वास्तव में ஆனா வாஸ்தவத்துல भगवान उनके द्वारा नहीं सुना रहे थे।
பகவான் அவங்க மூலமாக சொல்லிட்டு क्यों இருக்கல. नहीं सुना रहे थे? ஏன் சொல்லிட்டு இருக்கல? भगवान के द्वारा तो सुना रहे थे। பகவான் மூலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. भगवान जब सुनाता है பகவான் எப்போ சொல்றாங்களோ तो उत्थान होता है या पतन होता है? அப்போ உயர்வு ஆகுதா இல்லன்னா வீழ்ச்சி ஏற்படுதா? उत्थान होता है। உயர்வு ஏற்படுது. तो क्या 69 तक उत्थान नहीं हुआ? அப்ப என்ன 69 வரைக்கும் உயர்வுன்றது ஏற்படலையா? स्वभाव संस्कार जो है वो परिवर्तन नहीं हुए उस समय। சுபாவ சம்ஸ்காரம் அந்த நேரத்துல பரிவர்த்தனை ஆகலையான்னு கேக்குறாங்க. ब्राह्मणों की பிராமணர்களது. ब्राह्मण नहीं बने क्या शूद्र से? சூத்ரில இருந்து என்ன பிராமணர்கள் ஆகலையா? ब्राह्मण बने लेकिन शूद्र से ब्राह्मण तो बने, சூத்ரில இருந்து பிராமணர்கள் ஆனாங்கதான். लेकिन ஆனா द्विजन्मा नहीं बने। த்விஜன்மா ஆகல. क्या என்ன? ब्राह्मण को क्या कहते हैं? பிராமணர்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? द्विज। த்விஜ். द्वि माने दूसरा, दो, த்விஜ்னா ரெண்டாவது, ரெண்டு. और ज माने जन्म। பிறகு ஜான்னா ஜென்மம். दो जन्म लेने वाले ब्राह्मण पक्के नहीं बने। ரெண்டு ஜென்மங்களை எடுத்துக்க கூடிய பிராமணர்கள் பக்கா ஆகல. द्विज कब बनते हैं? அதாவது அவங்க எப்போ ஆகுறாங்க? जब यज्ञों पवित्र धारण करते हैं எப்போ அந்த பூநூல தாரணம் செய்யறாங்களோ तो कहते हैं द्विज। அப்போ சொல்வாங்க த்விஜ். जब तक यज्ञों पवित्र धारण नहीं किया है எப்போ வரைக்கும் இந்த யக்யோபவித் அப்படின்னா அந்த பூநூல தாரணம் செய்யலையோ तब तक उसको அப்போ வரைக்கும் அவங்களுக்கு द्विज नहीं कहा जाता, माने दूसरा जन्म नहीं हुआ। த்விஜ்ன்னு சொல்லறது இல்ல. அப்படின்னா ரெண்டாவது ஜென்மம் என்றது ஆகல. तो पहला जन्म ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்மம் माँ के द्वारा होता है, அம்மா மூலமாக ஆகுது. ब्रह्मा के रूप के द्वारा பிரம்மாவினோட ரூபத்தினோட மூலமாக ब्राह्मण जन्म। பிராமண ஜென்மம். लेकिन वो कच्चे ब्राह्मण हैं। ஆனா அவங்க அறகுறையா இருக்கிற பிராமணர்கள் ஆயிருக்காங்க. पक्के ब्राह्मण उनको பக்கா பிராமணர்கள் नहीं कहेंगे। அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. फिर जब वही सुप्रीम सोल सेवर பிறகு அந்த சுப்ரீம் சோல் சிவன் தான் शंकर में प्रवेश करके उन ज्ञान की वाणियों का क्लैरिफिकेशन देते हैं। சங்கர்ல பிரவேசம் பண்ணி ஞானத்தினோட வாணிகள் என்ன இருக்குதோ அதுக்கு எப்போ கிளாரிபிகேஷன்ஸ கொடுக்கறாங்களோ और बच्चों की बुद्धि में बात बैठती है பிறகு குழந்தைகளினோட புத்தியில பேச்சு உட்காருது. तो उनको कहा जाता है அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுகிறது द्विज, த்விஜ். माने दूसरा जन्म मिल गया। அப்படின்னா ரெண்டாவது ஜென்மம் கிடைச்சிடுத்து. ये पक्के ब्राह्मण हुए। இவங்க பக்கா பிராமணர்கள் ஆயிட்டாங்க. कहे ये पक्के ब्राह्मण हुए, சொல்வாங்க பக்கா பிராமணர்கள் ஆயிட்டாங்க. लेकिन ஆனா पक्के ब्राह्मण भी तब कहा जाएगा பக்கா பிராமணர்களன் கூட எப்போ சொல்லப்படும்னா जबकि वो पक्का काम करके दिखाए। எப்போ அவங்க பக்கா வேலைய பண்ணி காமிப்பாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. क्या என்ன? रुद्र यज्ञ रचते हैं ருத்ர யஜ்யத்தை உருவாக்குறாங்க. तो जो रुद्र यज्ञ रचते हैं उसका रुद्र यज्ञ नाम क्यों रखा, ब्राह्मण यज्ञ नाम क्यों नहीं रखा? இப்போ ருத்ர யக்னம் எப்போ உருவாக்குறாங்களோ அப்போ ருத்ர யக்னம்னு ஏன் சொல்றது இல்ல, பிராமண யக்னம் ருத்ர யக்னம்னு ஏன் சொல்றாங்க, பிராமண யக்னம்னு ஏன் சொல்றது இல்ல? रुद्र के द्वारा काम खत्म, क्योंकि रुद्र के द्वारा ही, रुद्रगणों के द्वारा ही वो यज्ञ की संपूर्ण आहुति, ஏன்னா ருத்ரன் மூலமாக ருத்ரகண மூலமா தான் அந்த ருத்ரனோட அந்த ஆவுதி என்றது होती है। பரிபூர்ணமாகுது. ब्राह्मणों के द्वारा பிராமணர்கள் மூலமாக नहीं होती। ஆகுறது இல்ல. तो अभी तुम बच्चे जानते हो हमको कोई मनुष्य नहीं सुनाई रहा है। இப்போ குழந்தைகளான நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நமக்கு மனிதன் ஒண்ணு நமக்கு சொல்லல. ब्रह्मा के द्वारा भी सुनाते थे, பிரம்மா மூலமா கூடயும் சொல்லிட்டு இருந்தாங்க. लेकिन वो तो ஆனா அவங்க जो सुनने वाले थे उनकी बुद्धि में बात बैठी ही नहीं। யாரு கேட்க கூடியவங்க இருக்காங்களோ அவங்களோட புத்தியில இந்த விஷயம் உட்காரவே இல்ல. कि ब्रह्मा के रूप में
பிரம்மாவினோட ரூபத்துல भगवान भगवान नहीं होता, भगवान பகவான் பகவானோட ரூபத்துல இருக்கிறது இல்ல, का पाठ नहीं बजाता। பகவானோட பாட்ட செய்யறது கிடையாது. ब्रह्मा तो मनुष्य रूप है, பிரம்மாவோட ரூபம் மனிதனோட ரூபம் देव ஆயிருக்கு, रूप नहीं है। தேவ ரூபம் இல்ல. भगवान तो मनुष्यों को देवता बनाने के लिए आता है। பகவான் மனிதனை தேவதையாக ஆக்குறதுக்காக வராங்க. क्या என்ன? ब्रह्मा के द्वारा शूद्र से ब्राह्मण तो बने, பிரம்மா மூலமாக சூத்ரிலிருந்து பிராமணர்கள் ஆனாங்கதான், नंबरवार पुरुषार्थ अनुसार। நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக. लेकिन ஆனா देवता தேவதை फूल कोई नहीं बना। பூக்களாக யாருமே ஆகல. देवता बनाने का कार्य फिर ये सेकंड मशीनरी, தேவதைகளாக ஆக்குற வேலை இது செகண்ட் மஷினரியா இருக்குது, डबल मशीनरी। டபுள் மஷினரியா இருக்கு. ब्रह्मा के द्वारा ब्राह्मण, பிரம்மா மூலமாக பிராமணர்கள், फिर பிறகு शंकर के द्वारा சங்கர் மூலமாக ब्राह्मणों को பிராமணர்களுக்கு देवता बनाया जाता है। தேவதைகளாக ஆக்கப்படுகிறது. डॉक्टर ही डॉक्टर बनाएगा, டாக்டர் தான் டாக்டராக ஆக்குவாங்க, इंजीनियर इंजीनियर बनाएगा। இன்ஜினியர் ஆக்குவாங்க. ऐसे थोड़ी खुद इंजीनियर हो और दूसरों को इंजीनियर बना दे। அப்படி இல்ல தானே, சுயம் இன்ஜினியர் இல்ல ஆனா மத்தவங்கள இன்ஜினியர் ஆக்குறது. वकील वकील बनाएगा, வக்கீலாக ஆக்குவாங்க. खुद वकील ना हो दूसरे को बैरिस्टर बना दे। சுயம் வக்கீல் ஆகல ஆனா மத்தவங்கள பாரிஸ்டர் ஆக்கிட்டாங்க, जज बना दे। ஜட்ஜ் ஆக்கிட்டாங்க. ऐसे हो सकता है क्या? இப்படி ஆக முடியுமா? இல்ல. तो அப்போ देवताओं को देवता बनाने के लिए தேவதைகளை தேவதையாக ஆக்குறதுக்காக भगवान को பகவானுக்கு वो रूप धारण करना पड़ता है स्वतः ही। அந்த ரூபத்தை தாரண செய்ய வேண்டியதாக இருக்கோ தானாவே. जिस तन में प्रवेश करता है எந்த சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்களோ उसको पहले नर से, तो देवताओं को देवता बनाने के लिए அப்போ தேவதைகளை தேவதைகளாக ஆக்குறதுக்காக भगवान को பகவானுக்கு वो रूप धारण करना पड़ता है स्वतः ही। அந்த ரூபத்தை தாரண செய்ய வேண்டியதாக இருக்கோ தானாவே. जिस तन में प्रवेश करता है எந்த சரீரத்தை பிரவேசம் செய்யறாங்களோ उसको पहले नर से नारायण बनाता है। அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா அவங்கள நரச நாராயணாக ஆக்குறாங்க. इसलिए मुरली में बोला அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க, सबसे अच्छा पुरुषार्थ है எல்லாத்தை விட நல்ல புருஷார்த்தமா இருக்கு नारायण को याद करो। நாராயணனை நினைவு செய்யுங்க. अगर बुद्धि में ये पक्का पक्का बैठ गया ஒருவேளை புத்தில இந்த விஷயம் பக்கா பக்கா உட்காந்துடுச்சு, कि ये विश्व का मालिक नारायण बनने वाला है, இவங்க உலகத்துக்கே எஜமான் நாராயண் ஆகக்கூடியவங்களாக இருக்காங்க, तो उसको याद करेंगे तो हम भी कैसे बन जाएंगे? அப்போ அவங்கள நினைவு செய்யறதுனால நாம கூட எப்படி ஆயிடுவோம்? क्या पुरुषार्थ वैसा करेंगे இப்ப புருஷார்த்தம் அப்படி செஞ்சீங்கன்னா तो हम भी वैसे बन जाएंगे, அப்ப நாமளும் அப்படி ஆயிடுவோம், तो नंबरवार बन जाएंगे। இல்லன்னா நம்பர்வாராக ஆயிடுவோம். तो तुम्हारी बुद्धि में है அதாவது உங்களோட புத்தில இருக்குது, कि इस रथ पर शिव बाबा विराजमान है। இந்த சரீரத்துல சிவ பாபா உட்கார்ந்து இருக்காங்க. क्या என்ன? इस रथ पर இந்த ரத்தத்துல कौन विराजमान? யார் உட்கார்ந்து இருக்காங்க? शिव नहीं, சிவன் இல்ல, कौन विराजमान? யார் உட்கார்ந்து இருக்காங்க? ये क्यों का? शिव विराजमान है இது என்ன சொன்னாங்க? சிவன் உட்கார்ந்து இருக்காங்களா? या शिव बाबा विराजमान है? இல்லன்னா சிவ பாபா உட்கார்ந்து இருக்காங்களா? शिव बाबा क्यों? சிவ பாபா ஏன்? अब ब्रह्मा के तन में शिव विराजमान था பிரம்மாவோட சரீரத்துல சிவன் உட்கார்ந்து இருந்தாங்களா? या शिव बाबा विराजमान था? இல்லன்னா சிவ பாபா உட்கார்ந்து இருந்தாங்களா? ब्रह्मा के तन में तो कहेंगे हाँ शिव विराजमान था। பிரம்மாவோட சரீரத்துல சொல்லலாம் என்னன்னா சிவன் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு. शिव बाबा नहीं था। சிவ பாபா இருக்கல. और अभी பிறகு இப்போ है? अभी शिव बाबा विराजमान कैसे? இப்ப சிவ பாபா இருக்காங்களா? எப்படி? है?
मुकर्ररत में प्रवेश। हाँ, जो यज्ञ के आदि में था, ஆமா, யாரு யக்னத்தினோட ஆரம்பத்துல இருந்தாங்களோ, जिसके द्वारा ज्ञान का बीजारोपण यज्ञ के आदि में யார் மூலமாக ஞானத்தினோட விதைய விதைக்கிற வேலை யக்னத்தினோட ஆரம்பத்துல किया था, செய்யப்பட்டதோ, वही आत्मा अभी दोबारा जन्म लेकर के आती है। அந்த ஆத்மா தான் மறுபடியும் ஜென்மத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. जिसके लिए मुरली में बोला है, யாருக்காக முரளில சொல்லிருக்காங்க, इस सृष्टि पर सदाकाल कोई चीज कायम होती नहीं। இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்கிற பொருள் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. एक शिव बाबा ही है ஒரு சிவ பாபா தான் जो इस सृष्टि पर सदा कायम है। யாரு இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்காங்க. तो कौन हुआ शिव बाबा? அப்போ யாரானாங்க சிவ பாபா? वही यज्ञ की आदि वाली आत्मा, அந்த யக்னத்தினோட ஆரம்பத்துல இருந்த ஆத்மா, जिसके द्वारा ज्ञान का बीजारोपण किया था, யார் மூலமாக ஞானத்தினோட விதைய விதைக்கப்பட்டிருந்தது, वही प्रजापिता, அந்த பிரஜாபிதா தான் जो सारी सृष्टि का बीज है, யாரு முழு சிருஷ்டினோட விதையா இருக்காங்க. वही दोबारा जन्म लेकर के फिर यज्ञ में आती है। அவங்க தான் மறுபடியும் ஜென்மத்தை எடுத்துக்கிட்டு யக்னத்துல வராங்க. तो इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க, कि अभी तुम्हारी बुद्धि में है இப்போ உங்களோட புத்தில இருக்குது, कि इस रथ पर शिव बाबा विराजमान है। இந்த ரத்தத்துல சிவ பாபா உட்கார்ந்து இருக்காங்க. शिव क्या हुआ? சிவன் என்ன ஆனாங்க? बाबा के रूप में हो गया। பாபாவோட ரூபத்துல ஆயிட்டாங்க. वो भी आत्मा ही है। அவங்களும் ஆத்மா தான் ஆனாங்க. क्या? என்ன? वो भी आत्मा ही है, அவங்களும் ஆத்மா தான். परंतु उनको कहा जाता है परमात्मा। ஆனா அவங்களுக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுகிறாங்க. विराजमान है, உட்கார்ந்து இருக்காங்க. उनको क्या कहा जाता है? அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? परमात्मा। பரமாத்மா. परम पाठधारी है, அப்படின்னா பரம் பாட்தாரிகளா இருக்காங்க. छोटा मोटा पाठ नहीं बजाती है। சின்ன பாட்டு ஒண்ணு செய்யறது இல்ல. परम माना बड़े से बड़ा पाठ, பரம் அப்படின்னா எல்லாத்தை விட பெரிய பாட்டு, महान से महान पाठ, எல்லாத்தை விட மகானா இருக்கிற பாட்டு, परे से परे पाठ, எல்லாத்தை விட தனிப்பட்டமான பாட்டு. इसको कहते हैं हीरो पाठधारी। அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா ஹீரோ பாட்தாரி. ऊंच से ऊंच रहने वाला परमात्मा है। உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க இருக்காங்க, இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பரமாத்மா. क्या? என்ன? ऊंची स्टेज में रहता है, உயர்ந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க, नीची स्टेज में रहने वाला தாழ்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க नहीं है। இல்ல. तो उनको परमात्मा नहीं कहा जाता। அப்போ அவங்களுக்கு பரமாத்மான்னு சொல்ல முடியாது. क्या? என்ன? तुमको परमात्मा नहीं कहा जाता। அவங்களுக்கு இல்ல. இங்க பாபா சொல்றாங்க உங்களுக்கு பரமாத்மான்னு சொல்லுற விஷயம் இல்ல. किसको परमात्मा कहा जाता है? யாருக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுகிறாங்க? जो ऊंच से ऊंच पाठधारी है, யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரி இருக்காங்க, हीरो पाठधारी है, ஹீரோ பாட்தாரி இருக்காங்க, उसको परमात्मा कहा जाता है। அவங்களுக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுகிறாங்க. परमपिता नहीं कहेंगे उसको। அவங்கள பரம்பித்தான்னு சொல்லுறது இல்லையா? नहीं, क्यों? ஏன் परमपिता क्यों नहीं कहेंगे? பரம்பித்தான்னே சொல்லுறது இல்ல? सब मनुष्यों का पिता नहीं है। எல்லா மனிதர்களுக்கு அப்பா இல்லையா? इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक आदि का पिता नहीं है। இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக்கு இவங்களுக்கு எல்லாமே அப்பா இல்லையா? वो बापों का बाप सबको, हाँ? बापों का बाप। हाँ, इब्राहिम बुद्ध क्राइस्ट जो भी धर्म पिता बाप है, ஆமா, இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் அப்பாக்கள் இருக்காங்க उन सबका बाप है प्रजापिता। அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க பிரஜாபிதா. तो ग्रैंड से ग्रैंड फादर। फिर भी प्रजापिता के बाप शिव बाप है ना, इसलिए वो भी परमपिता। हाँ, அவங்க சொல்றாங்க அந்த சிஸ்டர் பிரஜாபிதாக்கு கூடயும் அப்பா சிவ பாப் இல்லையா, அதனாலதான் அவங்க பரம்பிதா ஆனாங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க ஆமா, उनको परम पिता कहेंगे அவங்களுக்கு பரம்பித்தான்னு சொல்வாங்க. जो प्रजापिता का भी யாரு பிரஜாபிதாக்கு கூடயும் पिता है, அப்பா இருக்காங்க, वो है परम पिता। அவங்க இருக்காங்க பரம்பிதா.
लेकिन ஆனா वो परमपिता भी तब इस सृष्टि पर प्रत्यक्ष होता है அந்த பரம்பிதா கூடயும் எப்போ இந்த சிருஷ்டில பிரத்யக்ஷம் ஆகுறாங்கன்னா जब परम पाठधारी आत्मा में எப்போ பரம் பாட்தாரி ஆத்மாக்குள்ள प्रवेश। பிரவேசம் செய்யறாங்களோ அப்போ इसलिए परमपिता पहले அதனாலதான் பரம்பிதா ஃபர்ஸ்ட் परमात्मा। பிறகு பரமாத்மா क्या कहते हैं? என்னன்னு சொல்வாங்க? परमपिता परमात्मा பரம்பிதா பரமாத்மா शिव भगवान वाच। சிவ் பகவான் உவாச் அப்படின்னா சொல்றாங்க. परमपिता पहले பரம்பிதா ஃபர்ஸ்ட் परमात्मा बाद। பரமாத்மா பிறகு. जैसे कहते हैं शिव शंकर, எப்படி சொல்றாங்க? சிவ் சங்கர். तो पहले அப்போ ஃபர்ஸ்ட் शिव, சிவன், और बाद में பிறகு शंकर। बड़ा कौन हुआ? சங்கர். அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, பெரியவங்க யாரானாங்க? शिव। शिव बड़ा हो गया, சிவன் பெரியவங்க ஆனாங்க. वो बाप है, वो फिर भी அவங்க அப்பா ஆனாங்க. அவங்க ஆனாலும் उस बाप का ज्योति बिंदु அந்த அப்பாவினோட ஜோதி பிந்து बच्चा है। குழந்தை ஆனாங்க. तो तुमको परमात्मा नहीं कहा जाता, அப்போ உங்களுக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுகிறதில்ல, उनको परमात्मा कहा जाता है। அவங்களுக்கு பரமாத்மான்னு சொல்லப்படுகிறாங்க. अभी पतित आत्माएं रह कहती हैं இப்போ பதித்த ஆத்மா சொல்றாங்க, कि हे परमपिता परमात्मा ஹே பரம்பிதா பரமாத்மா आओ। வாங்க. कौन बुलाते हैं? யாரு கூப்பிடுறாங்க? पतित आत्माएं बुलाती है कि हे परमपिता परमात्मा பதித்த ஆத்மா கூப்பிடுறாங்க, ஹே பரம்பிதா பரமாத்மா आओ। வாங்க. अकेले नहीं आओ, ஒண்டியாக வராதீங்க. परमपिता आओ सो नहीं। பரம்பிதா வாங்க அப்படி இல்ல. क्या? परमपिता परमात्मा आओ। பரம்பிதா பரமாத்மா வாங்க. अभी ब्राह्मणों की दुनिया में जो बुलाते हैं இன்னைக்கு பிராமண உலகத்துல என்ன கூப்பிடுறாங்களோ वो पतित आत्माएं हैं। அவங்க பதித்த ஆத்மா இருக்காங்களா? अच्छा, बेसिक नॉलेज में तो बुलाते ही हैं गुलजार दादी की तरह में। சரி, பேசிக் நாலேஜ்ல கூப்பிடதா செய்யறாங்க. குல்ஜார் ஜாதினோட சரீரத்துல कि आओ, வாங்கன்னு சொல்லி भगवान समझ के बुलाते हैं। பகவான் சொல்லி கூப்பிடுறாங்க, புரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க. यहाँ एडवांस पार्टी में नहीं बुलाते हैं। இங்க அட்வான்ஸ் பார்ட்டில கேக்குறது இல்லையான்னு கேக்குறாங்க, கூப்பிடுறது இல்லையா? अपने अपने घर में अपने अपनी गीता पाठशाला में बुलाते नहीं है। தன்னோட வீட்ல கீதா பாठशालाகள்ல கூப்பிடுறது இல்லையா? बुलाते तो पतित है कि पावन है? கூப்பிடுறீங்க அப்படின்னா பதிதா இருக்கீங்களா இல்லன்னா பாவனா இருக்கீங்களா? हाँ? पतित है लेकिन पावन बनने के लिए बुलाते हैं। पुरुषार्थ कर रहे हैं புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. और वो பிறகு அவங்க पतित है और पावन बनने का पुरुषार्थ भी अभी அவங்க பதிதா இருக்காங்க, பிறகு பாவனா ஆகிறதுக்கான புருஷார்த்த கூடயும் नहीं कर रहे हैं, क्योंकि मनुष्य गुरुओं की मत पर चल रहे हैं। ஏன்னா மனித குருக்களினோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ये अंतर है। இதுதான் வித்தியாசமா இருக்கு. तो अभी पतित आत्मा कहती है परमपिता परमात्मा आओ। இப்ப பதித ஆத்மா சொல்லுது என்னன்னா, பரம்பிதா பரமாத்மா வாங்க, आकर के हमको पावन बनाओ। வந்து நம்மள பாவனமாக ஆக்குங்க. क्या? என்ன? आकर के पावन बन आकर के வந்து फिर आकर के ज्ञान सुना के नहीं चले जाओ। வந்து பிறகு ஞானத்தை சொல்லிட்டு ஒண்ணு போகாதீங்க. पावन क्या करो? என்ன செய்யணும்? आकर के हमको வந்து நம்மள पावन बना के ले जाओ। பாவனமாக ஆக்கிட்டு அழிச்சிட்டு போங்க. माने आने मात्र से काम नहीं चलेगा। அதாவது வெறும் வருதுனால வேலை நடக்காது. पावन बनने से आने के बाद வந்ததுக்கு பிறகு ऐसा ज्ञान सुनाओ कि हमारी बुद्धि में ज्ञान बैठे। அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்க. எப்படின்னா நம்மளோட புத்தியில ஞானம் உட்காரணும். और फिर हम பிறகு நாம भगवान को पहचाने, பகவான தெரிஞ்சுக்கணும், माया को
மாயாவை पहचाने। மாயாவை தெரிஞ்சுக்கிற போல ஆகணும். माया को नहीं पहचानेंगे, மாயாவை தெரிஞ்சுக்கலன்னா, भगवान को नहीं पहचानेंगे, பகவானை தெரிஞ்சுக்கலன்னா, तो संग किसका कर लेंगे? அப்போ யாரோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படும்? माया रावण का ही संग कर बैठे हैं, மாயா ராவணனோட சாங்கத்தினோட சாயம் தான் ஏற்படும். क्योंकि पहचान नहीं है। ஏன்னா அறிமுகம் இல்ல. तो पहचान दो, पहचान माना ज्ञान। அதாவது பாபா சொல்றாங்க அறிமுகத்தை கொடுங்க. அறிமுகம்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஞானம். ज्ञान माना जानकारी, பாபா சொல்றாங்க அறிமுகத்தை கொடுங்க. அறிமுகம்னா ஞானம், ज्ञान माना जानकारी। ஞானம்னா அறிமுகம். पहली बात ज्ञान जानकारी दो, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கான அறிமுகத்தை கொடுங்க. और फिर ज्ञान जानकारी देकर के ही नहीं चले जाओ। பிறகு அறிமுகத்தை கொடுத்துட்டு தான் போயிடணும் என்ற விஷயம் இல்ல. जैसे वो ब्राह्मण समझते हैं क्या எப்படி அந்த பிராமணர்கள் நினைச்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க என்ன? कि 18 जनवरी 1969 तक இப்போ 18 ஜனவரி 1969 வரைக்கும் बाबा ने हमको ज्ञान दिया, பாபா நமக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. और ज्ञान देके பிறகு ஞானத்தை கொடுத்துட்டு चला गया। போயிட்டாங்க. ऐसे नहीं, அப்படி இல்ல. आकर के पावन बना के हमको साथ ले जाओ। வந்துட்டு பாவனமாக ஆக்கிட்டு அழிச்சிட்டு போங்க நமக்கு, நம்மள கூட. और मुरली बोलते भी है, பிறகு முரளில சொல்லவும் செய்றாங்க, मैं तुम बच्चों को நான் குழந்தைகளான உங்களை साथ लेकर के जाऊंगा, கூடயே அழிச்சிட்டு போகுவேன். साथ रहेंगे, साथ खाएंगे, साथ पिएंगे, கூட இருப்போம், கூட சாப்பிடுவோம், கூட साथ खेलेंगे, கூட விளையாடுவோம். श्वासों श्वास साथ निभावेंगे, ஒவ்வொரு மூச்சுக்கு கூடயும் மூச்சுக்கு மூச்சில கூடயும் கூடயே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம். और फिर साथ में பிறகு கூடயே लेकर के जाएंगे। அழிச்சிட்டு போகுவாங்க. तो ऐसे नहीं कि அதாவது அப்படி இல்ல, भगवान ज्ञान आकर के सुना करके चला जाता है பகவான் வந்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. और फिर स्वर्ग हम बनाते रहते हैं। பிறகு ஸ்வர்க்கம் நாம உருவாக்கிட்டு இருப்போம். नहीं, அப்படி இல்ல. भगवान आता है, பகவான் வராங்க, पतितों को पावन बनाता है, பதித்தர்களை பாவனமாக ஆக்குறாங்க. और पावन दुनिया स्थापन करके जाता है। பிறகு பாவன உலகம் ஸ்தாபனை பண்ணிட்டு போகிறாங்க. ओम ஓம் சாந்தி.